Stalin uncle, what uncle? It's very wrong uncle. அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க. வணக்கம், இது திராவிடம் டாக்ஸ். நான் உங்கள் நக்சு பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு புதஞ்சு கிடந்த இந்த யூடியூப் சேனலை திருப்பி உயிர் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக வந்து டிவிகேவோட பொதுக்குழு மாநாடு நடந்துச்சு. அது எதுக்கு நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ரைட், ஓகே. ஸோ அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து 14 நிமிஷம் வந்து பேசியிருந்தாரு. அதில் ஒன்றும் இல்லை இது பண்ணுறது. ஸோ ஆதவ அர்ஜுனா வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசினார். அந்த பேசினதை கேட்ட எனக்குலாம் அவ்வளோ காண்டு. இதை பற்றி ஏதாச்சும் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பாட்காஸ்ட்ல வந்து கேப்டன் இணைஞ்சிருக்காரு. ஸோ நாங்கள் 2 பேரும் இதை கேட்கும் போது இதை பற்றி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா பண்ணதை இன்னைக்கு இதை வந்து இந்த வீடியோவா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இது 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அப்ரப்டா கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டைம்னால அந்த எடிட்டிங் கொஞ்சம் இது இருக்கும். பட் என்ன சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க, கரெக்ட் இட். அண்ட் இதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஓகே, இப்போ வந்து என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? என்னது, ஒரு அண்ணா புக்க கொடுத்துட்டு ஒரு அழகான திருக்குறள் சொன்னாரு. அதேதான். என்னன்னா ஜூம் போ அப்படின்ற மாதிரி அந்த புக்க மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக்கு, அது வந்து சோழ சமஸ்கிருதம் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் வந்து அந்த தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, நாங்க ஷில்பா குமார் ரெட்டி அவருக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப அடுத்து வந்து அடுத்து நான் வரேன். இந்த ஒரு 2 நிமிஷம். திரு அருண்ராஜ் அவர்களே, அண்ணன் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களே, துணை பொதுச் செயலாளர், இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ராஜ்மோகன் அவர்களே, அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம முதல் மாநாடை நோக்கி விக்ரவாண்டியில நடந்தும் போது விஜய் ஒண்ணு சொன்னாரு. நாங்க இவர்களே அப்படியெல்லாம் நாங்க வந்து பேசுறதுக்கு நாங்க அரசியலுக்கு வரல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னாரு. ஆனா அவரே அண்ணன் தங்கை தம்பிகளா அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் சொன்னவரு. அவரே அடுத்த மாநாடு இவர்களே தான் சொன்னாரு. இதெல்லாம் சொல்லி அதாவது நம்மள வந்து சொல்லிடுறாங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க அப்படி சொல்லிட்டு நம்மளும் ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் பேசிக்குவோம். அதாவது ப்ரோ, எப்படி வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு தெரியும், சரியா? எழுதி வந்து கொடுத்ததை படிக்கிறவங்களுக்கு எப்படி தெரியாது, ஞாபகம் இருக்கும், சரியா? அதை சொல்லி கடந்து போவோம். புரிஞ்சு படிச்சவனுக்கு எக்ஸாம் ஈஸி, மனப்பாடம் பண்ணவனுக்கு அதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். தமிழ் புக் இப்படின்னு சொல்லலாம். தமிழ் புக்ல இருந்து வந்து படிச்சவனுக்கு வந்து நல்லா மார்க் வாங்க தெரியும். கோனார் தமிழ் உரையில வந்து மார்க்குக்காக எழுதினவனுக்கு அது வந்து சாணாவும் தெரியாது, டானாவும் தெரியாது, பேர் மட்டும் பாரதி அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். சரி, ப்ளே பண்ணுவோம். 40வது நாள் முதல் 16 நாள் அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், துரோகங்கள், சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி 30 வருஷமா இயக்கங்களா, மக்கள் இயக்கங்களா உருவாகி நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து இதை வழிநடத்தி
இன்றைக்கு சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையாக கரூரில் பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தமிழகத்தில் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக இன்றைக்கு பொய்யை மட்டும் குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேலே செலுத்தி நம்ம தலைவர் மேலே ஒரு பொய்யான பிரச்சாரங்களை ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சில்பாகுமார் வந்து சொல்லியிருப்பாரு, பேசியே ஆட்சியை பிடிச்ச கட்சி அப்படின்ட்டு. உண்மைதான், பேசி ஆட்சியை பிடிச்ச கட்சினா வந்து இப்போதைக்கு வந்து சலூன்கள், டீ கடைகள்ல வந்து அரசியல் பேசாதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச வேணாம் அப்படின்னு ஒரு இருக்கிற காலத்துல அந்த டைம்ல வந்து அரசியல் கடைகளின், அதாவது டீ கடைகளையும் சரி, டீ கடையில வந்து பெஞ்ச் போட்டா சரி, உங்களுக்கு சலுங்கடையில கொடுக்குற பெஞ்ச்ல, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்டுல வந்து வாசிப்பு புத்தகங்கள் இருக்கும். பாத்திருக்கீங்களா நட்சத்திரம்? ஆமா, எங்கெல்லாம் வந்து தொழில் முனைவு, அதாவது உங்களுக்கு வந்து ஆட்டோ சங்கங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கோம், அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து புத்தகங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்தை வந்து வாசிக்கிற இடத்துல இருந்திருப்பாங்க. இப்படி வந்து பேசியே தான் வந்து ஆட்சி வந்த கட்சி. இப்ப வந்து 30 வருஷம்னா வந்து அரசியல்ல இருந்து அப்புறம் சூழ்ச்சி அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சூழ்ச்சியோட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் தான் நினைக்கிறேன். கட்சின்னு சொன்னாங்க, முதல்ல அது அரசியலே அறியாத கட்சி. அது அரசியல் இல்ல, அரசியல்ல வந்து அரசியல் பேசலாம், ஆனா வந்து கட்சியா மட்டும் வந்து பேசிட்டு இருக்க ஒரு கட்சி, வேற எதுவும் இல்ல. இல்ல, அதாவது பேசி நீங்க இந்த டீ கடையெல்லாம் சொல்லும் போது நம்ம பேசுனதுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் டீ கடையில ஒரே மாதிரி கப்ல வந்து நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். யாருமே பேசாம இருந்தா இன்னைக்கும் வந்து தனிக்குவளை சட்டம் தான் வந்து பல இடங்கள், அதாவது அது நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன், பல இடங்கள்ல நம்ம அப்படித்தான் வந்து நார்த் இந்தியா மாதிரி நம்மளும் இன்னைக்கு ஒரு இடத்துல கீழே இருந்திருப்போம். பேச்சு மட்டும்தான் நம்மள இன்னைக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கு. அது இவர்களுக்கெல்லாம் புரியுமா இல்ல புரியாத மாதிரி? புரிஞ்சிருந்தா எதுக்கு இந்த கட்சியில இருக்க போறாங்க? இல்ல, புரிஞ்சதுன்றத விட அடுத்து வரலாம். ஒரு 10 மார்க் இருக்குன்னா ஒரு 6 மார்க் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து 7வது மார்க் வாங்கி போற இடத்துல 10க்கு 0ன்னு சொல்லிட்டு பீகார் இருக்கு, மாட்டு முத்திரத்தை குடிக்கிறான், அப்புறம் சிரட்டையில தீ குடிக்கிறான். இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேட்டா இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. சில இடங்கள்ல இரட்டை கோலை முறை வந்து கொடுக்கப்படுது, சில இடங்கள்ல வந்து இரட்டை கோலை முறை மாதிரி கப்புல வந்து டீ குடுக்கிற கடையெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பயம் இருக்குல்ல, அதாவது இது வெளியே தெரிஞ்சா நம்மள வந்து தூக்கி போட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ்ல போட்டு விட்டுருவானுங்கடான்னு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்துலதான் வந்து நம்ம வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு புரியாது. ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து சிறப்பு பொதுக்குழு. இல்ல, எனக்கு இதுல அவரு ஸ்டார்டிங்ல சொன்னார் 40 நாள் 16 நாள். நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டுல ஒரு இரங்கல் தெரிவிருக்கோம், அவங்க வீட்டுக்கு போறதுக்கோ எதுக்கு 40 நாள், எதுக்கு 16 நாள் காத்திருக்கணும்? எனக்கு அந்த லாஜிக்கே வந்து புரியல. நீங்க அந்த வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து 40 நாள் தேவைப்படுது அப்படி சொல்ற புரியல. இல்ல 40 நாள் கழிச்சுதான் அவங்க வந்து ஊரை விட்டு வெளியே வரணும், அப்பதான் நான் மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு உட்கார்ந்து பேச முடியும்னு அந்த 40 நாள் அண்ணன் வந்து அமைதியா இருந்தாரான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அங்குல் அப்படின்றாங்களே, அந்த ஸ்டாலின் அங்குள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு 40 நாள் வந்து வீட்டுக்குள்ள இருந்தாப்ல. அதாவது ஸ்டாலின் அங்குல் பர்மிஷன் கொடுக்கலன்னா
அந்த இடத்துக்கு போறதுக்கு கூட வந்து திராணியில இந்த படத்துல வரும்ல, உங்களுக்கு காலா படத்துல வரும்ல, கலாசேட் நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அங்கிள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு இருந்தாப்ல இவரு, வீட்டுக்குள்ளே உட்காந்து கேட்டுட்டு இருந்தாப்ல. ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். சரி, ரைட். சிறப்பு பொதுக்குழுனா தலைவர் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக எப்பொழுதும் பொதுக்குழுவை தலைவருடைய அனுமதியுடன் நம்மளுடைய பொதுச்செயலர் அண்ணன் அவர்கள் கூப்பிடுவார். ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்மை இந்த தமிழகத்திற்கு தாவைக்க முடங்கியது, தாவைக்கவுடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள், பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இத பத்தி கண்டிப்பா நீங்க பேசணும்னு நினைச்சிருப்பீங்க, பேசுங்க. இத பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போகதான் பாக்குறேன். இருந்தாலும் நம்ம கிளறாங்க. இப்போ வந்து மிசா ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருஷமா வந்து ஸ்டாலின் வந்து மிசா ஆக்ட்ல கைது செய்யப்படல அப்படின்ற ஒரு பொய்ய வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் ஆன டைமையும் அப்புறம் வந்து துர்கா ஸ்டாலினோட வந்து ஆன கல்யாணத்தையும் ஒப்பிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒயிட் போர்டு வந்து ஒரு இது போட்டிருப்போம், வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல இருந்து ஆரம்பிச்ச அந்த ஒரு பொய் ஸ்டாலின் வந்து மிசால கைது செய்ய ஃபர்ஸ்ட் வந்து இந்த தினமலர் மாதிரி வந்து பத்திரிகைகள்லாம் ஸ்டாலின் மிசால கைது செய்யப்படல, வேற ஒரு பெண்ணோட வந்து தொடர்புபடுத்தின கேஸதான் கைது பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜூலியன் அசாஞ்ச் லீக்ஸ் இருக்குல்ல, விக்கி லீக்ஸ் வந்துச்சுல, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவோட வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 2009 வந்த ரிப்போர்ட்ல அடுத்து வந்து டிஎம்கே வந்து ஸ்டாலின் கேக்கு தான் போகுது. ஆனா ஸ்டாலின் மேல வந்து இப்படி வந்து அதாவது மிசால கைது செய்யப்பட்டாரு அப்படின்ற ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு வந்து இல்ல ஒரு பெண் வழக்குல வந்து கைது செய்யப்பட்டாரு. ஆக்சுவலா வந்து அப்ப வந்து யாரு ஆக்சசிபிளா இருந்தா அந்த மாதிரி ஆபீசர்ஸுக்குன்ற ஒரு கேள்வி வச்சுக்கலாம். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு வந்து ஆட்சி கலைப்பு, திமுக வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்வரா இருந்த கருணாநிதி வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு இருந்த நிலையில, அவர் எதிர்பார்த்திருந்த நிலையில அவரோட பையனை வந்து பாத்தீங்கன்னா வந்து தேடி வராங்க. அப்ப கலைஞர் என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டுல இல்ல, வந்தா நானே வந்து இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பி வைக்கிறார் ஸ்டாலினை உள்ளார வந்து. அதுக்கப்புறம் போயிட்டு அவர் வந்து 1.5 வருஷம் அந்த மாதிரி சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் சிறையில வந்து உங்களுக்கு வந்து கொடுமைப்படுத்தினது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கதைக்குள்ள ரெக்கார்டு செய்யப்பட்டது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எம்எல்ஏ வந்து இறந்திருப்பாரு. சிட்டிபாபுன்னு ஒருத்தர் இறந்திருப்பாரு. அவரு அதுக்கப்புறம் ஸ்டாலினை வந்து கலைஞர் ஒரு பார்க்க வரப்ப, என்னப்பா அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறப்ப புல் கையை வந்து சட்டை போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ ஸ்டாலினுக்கு வந்து முழு நீள கைது சட்டை போட்டு பழக்கம் இல்லை. அப்போ வந்து என்னன்னா அடிச்சதுக்கான தழும்புகள் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழு நீள கை சட்டையை போட்டு வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் வந்து இன்னும் வீரியமா வந்து எழுதுறாரு, இது பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த அவதூறு பரப்புற வாய்கள் இருக்கு இல்லையா, மயிலாப்பூர் வாய்கள், இந்த மயிலாப்பூர் வாய்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இஸ்மாயில் ரிப்போர்ட், அதாவது எங்கேயுமே பேர் இல்ல அப்படின்னு சொல்றவன், தா கமிஷன்ல பேர் இல்லைன்னு சொல்றவன், தமிழ்நாடு அரசு வந்து இந்த எமர்ஜென்சி காலத்துல சிறையில வச்சு டார்ச்சர் செய்யப்பட்ட, அதாவது கொடுமைப்படுத்தப்பட்ட பல பேரை வந்து சொன்னதில்ல. திமுகல ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முரசொலி மரண், இந்த மாதிரி பல பேரை சொல்றாங்க. அதுல இஸ்மாயில் கமிஷனோட ரிப்போர்ட்ல இருக்கு. அந்த கமிஷனை இடம்பெற்ற ஜஸ்டிஸ் சந்துரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஸ்டாலினை வந்து பார்த்ததாகவும் சொல்றாரு. அப்ப இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கிறப்ப நீ போற போக்குல வந்து ஓடுறான்னு சொல்லதான் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கலைஞரை வந்து 2001 நினைக்கிறேன், கரெக்டா 2001 தான் அரெஸ்ட் பண்ணது, 2002 கரெக்டா ஆட்சி கொண்டு 2002.
வந்ததுல அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து மேயரா இருக்காரு. இப்போ அப்புறம் ஒரு பெங்களூர் போயிட்டு இருக்கப்ப கலைஞர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளர் வந்து முன்னாடி வந்து அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா விகடன்ல இருக்கிற ஒரு நிருபரும் அடுத்து நக்கீரன்ல இருக்கிற நிருபரும் சாட்சியா இருக்க பத்திரிகை முன்னாடி வந்து போலீஸ்ல வந்து அவர் அரெஸ்ட் ஆகுறாரு. ஓகேவா? இப்படி வந்து இருக்க நீ வந்து ஓடி போய் விழுந்தான்னு சொல்றேல, டெல்லிக்கு ஓடி போயிட்டு மாமனார் காலில் விழுந்த ஷில்பா குமார் எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் மாத்து வந்து வாய் வேணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் வரலாற்று தெரிஞ்சு, அதாவது எழுதி கொடுக்கறவனுக்கு அறிவு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் அதை பேசுற, இப்போ ஒருத்தன் எழுதி கொடுக்கறானா அப்படியே வந்தா வாசிக்க ஒரு ரிசர்ச் பண்றது, என்ன இது பண்றது, அது எதுவுமே வந்து தெரியாம இருக்கிறது. அந்த மாதிரி அந்த மிசால ஸ்டாலின் கொடுமைப்படுத்தப்பட்டு அப்போ ஒரு திமுக அபிமானிகிட்ட நம்ம பேசிக்கும் போது அவர் சொன்னாரு, அப்ப நினைச்சிருந்தா ஸ்டாலின் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கலாம். அது சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கு. அவரு அது கடைசி மணியும் சொல்லலையா, அது கலைஞர் வேற யார் மூலமா தான் அது வந்து கண்டுபிடிச்சதா வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிருக்கலாம், அன்னைக்கு ஒரு கலவரம் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் எழுதி கொடுக்கறவனுக்கு அறிவில்லை, பேசுறவனுக்கும் அறிவில்லை, பேசுறதுக்கு அறிவு இல்ல. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து கலைஞர் சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்னதுக்காண்டி அன்னைக்கு நைட்டே வந்து பல திமுக காரங்களை வந்து ஜெயில் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா எமர்ஜென்சின்றது அப்ப போலீஸ் புருட்டாலிட்டியோட உச்சத்துல இருந்த டைம். அதாவது ஒரு சிட்டிங் வந்து ஆமா ஒரு பதவியில இருந்த ஒரு எம்எல்ஏவே கொண்டானுங்க. சரியா? அப்ப அந்த உச்சத்துல இருந்த டைம்ல இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்றது மூலியமா ஜெயில இருக்க பல திமுக காரங்களை வந்து அன்னைக்கு நைட் வந்து போலீஸ் புருட்டாலிட்டியோட இதை காட்டியிருப்பாங்க. அதை வந்து அவர் உச்சத்தை காட்டியிருப்பாங்க. அதை அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இதுக்கு வந்து ஓடி போய் ஒடியறதுக்கு நாங்க வந்து ஷில்பா குமார் இல்ல, ஷில்பா குமாருக்கு வந்து எழுதி கொடுத்து தங்கிலீஷ்ல எழுதி கொடுத்து, இப்ப தமிழ் தெரிஞ்சா இங்க இருக்க வரலாறு வந்து படிக்கலாம். படிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு தமிழ் படிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு இங்க இருக்கிற வரலாறை வந்து படிக்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? இருந்தாங்க சட்டியில இருக்கிறதான அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுக வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். எழுதி கொடுத்ததா? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாக்க மாட்டீங்க. இல்ல கைது செய்யப்படுவது ஓடிதான் இருந்தாங்கல்ல, அதுதான் ராஜ்மோகன் கேட்டா கேஸ் இல்லையே. சம்மதம் இல்ல. இவர் சொன்னார் அந்த இப்ப சொல்ல இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நிர்மல்குமார் ஓடிட்டாருன்னு சொன்னாங்க, ஆனந்த் ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஓடலைன்னா நீங்க ஏன் வந்து முன்னாடி வந்து நிக்கல? எனக்கு அதுதான் பிரச்சனை. நீங்க ஆஜராயிருங்க, சம்பந்தமே இல்லாம அதாவது ஒரு மாவட்ட செயலாளருக்கு வந்து கைது ஆனானே அவர் மேல குற்றத்தை சொல்லி ஓடுற நீங்கெல்லாம் வந்து உத்தமரு வந்து கதையை தெரியாம கலைஞர் இது பண்ணப்ப ஸ்டாலின் ஓடினாருன்னு சொல்றதெல்லாம் எப்படின்னு எனக்கு வந்து புரியப்படல. வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும். எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும், உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். என்ன பண்ணிட்டோம்? மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார். முழுவதுமாக மே மாதம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு, நம்ம இந்த மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல காரில் போகிறோம், நல்ல எஜுகேஷனில் இருந்தோம். ஆனால் என்னுடைய பயணத்தில் தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராகவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகளாகவே இருக்கே. தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசாக பேசிவாங்க, குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார்.
ஆனால் இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறதுக்காக. அப்படி தன்னுடைய பயணத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், மக்களிடம் போகணும், மக்கள்கிட்ட போய் நம்ம நான் அரசியலுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தால் என்னென்ன செய்வேன், பிரச்சாரத்தில் என்னென்ன தவறு நடந்துட்டுருக்கு, நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டுருக்கு, தமிழக வெற்றி கழகம் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்றுட்டு இருக்கார். மதுரை மாநாட்டில் சொன்னார், நீங்கள்லாம் போய் ஒவ்வொரு வீடாக மக்களோட சப்போர்ட் கேட்குறீங்க, நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் மக்கள்கிட்ட வரேன். இது உண்மை, நான் பார்த்தேன் கண்படியா. நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக. இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களாக தெரிஞ்சாங்க. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு இல்லை? என்ன நன்றி உணர்வு? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இல்ல, இந்த குடிசை மாற்று வாரியத்தை பத்தி பேசினாரே, அது என்ன, அது எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது குடிசை மாற்று வாரியம் பாத்தீங்கன்னா அதோட மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க குடிசைகளை அகற்றிட்டு அந்த மக்களுக்கு சொந்த வீடு கட்டி தரதுதான். சரியா? இருக்கிற குடிசைகளை நீக்காம அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கும் இல்லையா, யாருமே யூஸ் பண்ணாத இருக்கும். அந்த இடத்துல நம்ம முதல்வர்ல சங்கரையா கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அரசு கட்டிக்க தர வீட்டுல அந்த மக்கள் லோ காஸ்டுக்கு ரெண்ட் விட்டுட்டு வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி காட்டுவாங்க. நான் என்ன கேக்குறேன், குடிசை மாற்று வாரியம்ன்றத பர்பஸே ஒரு அதாவது ஒரு அடிப்படை வீடு, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை வசதினா உணவு, உடை, இருப்பிடம். சரியா? அதுல உணவு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரேஷன் கடைகள் மூலியமாவோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமாவோ பூர்த்தி பண்றோம். அடுத்து உடைன்றது அவங்க சௌகரியத்துக்கு ஏத்தாப்புல இது பண்றது தொழில் சார்ந்து மாறும். சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது வீடுன்றது, வீடு கட்டுறது எவ்வளவு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கும் மக்களுக்கு தெரியும். நம்மள மாதிரி இந்தியன் குழுக்கிறவங்களுக்கு இல்ல, லாட்டரியில வின் பண்ணவங்களுக்கு எல்லாம் புரியாதுல்ல. நான் தான் சொல்லுவேன், அடுத்ததான் சொல்லுவேன், அந்த லாட்டரியில வின் பண்றவங்களோ இல்ல கேரளால லாட்டரி விற்கிற அரசுகளுக்கோ அது தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடு கட்டுறது இருக்குல்ல, ஏற்கனவே நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தோட அப்ஜெக்டிவ்ஸ்ல மெயின் இதே பாத்தீங்கன்னா குடிசைகளை ஒழிச்சிட்டு கான்கிரீட் மச்சு வீடு கட்டித்தரதுதான் உங்களுக்கு அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்றப்ப ஓகேவா? ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து ஒருத்தர் ஒரு புது மனைக்கு மாத்துறாங்க, மனைக்குன்னா அபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு பில்டிங் மாத்துறாங்க. அப்ப நீ அதை குறை சொல்றேன்னா, நீ இப்ப மக்களுக்கு இத்தனை வருஷம் பார்த்துட்டு மேல இருந்து நான் பார்த்துட்டு என் மக்கள் துன்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற நீ இத்தனை வருஷம் நீ சம்பாதிச்சல, ஒரு படத்துக்கு 100 கோடி சம்பாதிச்சல, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ ஷோ ஆச்சும் கொடுக்க வேண்டியது. நம்பர் 1 இடத்துல இருந்து 100 கோடி அப்படி சொல்லுங்க. ஆமா, கேரியன் உச்சத்துல. ஆமா, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்பர் 1 நீங்க அடிக்கடி சொல்லணும்ல, அப்பதானே தெரியும். சரி, இல்ல நம்பர் 1 ஓகே. நான் என்ன கேக்குறேன், நம்பர் 1 இருக்கேன்ல, அப்படியே 66 லட்சம் ரூபாய்க்கு உன் மேல ஒரு இன்கம் டேக்ஸ் கேஸ் இருந்துச்சு, அதை கட்டி விட வேண்டியதானே. அதுக்கடுத்து வெளிநாட்டுல இருந்து ரோல்ஸ் அந்த கார் ஒண்ணு வாங்கினேன், அந்த காருக்கு இத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி குறைக்க சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போற. சரியா? ஏன் அதை பண்ற? அப்பதானே ஐயா நாங்க நம்பர் 1 இருந்தாலும் ஏழை தாயின் மகன் ஐயா. நாங்க மக்களுடைய அந்த இதெல்லாம் புரிஞ்சிருந்தோம். இப்ப நாளைக்கு ஒரு நார்மல் பீப்புள் ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்கினா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு நாங்க ஒரு முன் உதாரணமா விலக்கு வாங்குறதுக்கு ஒரு முன் உதாரணமா நாங்க இருப்போம்ல. நீங்க என்னங்க இப்படி எல்லாம் அப்ப இன்கம் டேக்ஸ் கட்டி அப்ப ஒரு முன்னுதாரணம் காட்டலாமே இல்லையா? ஆமாங்க, நாளைக்கு ஒரு ஏழை மக்கள் வரி ஏய்ப்பு பண்ணும் போது இல்ல சொத்து குவிக்கும் பொழுது நாங்க இந்த மாதிரி பண்ணமோ அதுக்கும் நாங்க முன் உதாரணமா இருப்போங்க. எல்லாத்துக்குமே நாங்க முன் உதாரணமா இருப்போம். ஓகே, இருந்துட்டு போங்க, நல்ல விஷயம். அதுக்கு நீங்க அதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவோம்னா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாலே முடிஞ்சு போச்சு. சரியா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சரியா ஒரு கூட்டத்தை கூட்டி ஷூட்டிங் எடுத்து 40 பேரை கொண்டு
நீ வந்து இங்க வந்து அரசியல் அதிகாரத்தை பிடிச்சு நல்லது பண்றதுக்குன்னா இங்க இருக்கிறவனுக்கு வந்து படிப்பும் கல்வி, அதுக்கப்புறம் தேவையான சுகாதாரம், அரசியல் உரிமைகள் வாங்கறதுக்கு தான் இங்க அதிகாரம் இருக்கே தவிர நல்லது பண்றது அப்படின்னா கோவில்ல பணியாற்றவனுக்கு மாசம் வந்து 1 லட்சம் வந்து ஊதிய உயர்வு தரது நல்லதுதான், கரெக்டா? அதுக்கடுத்து வந்து தூய்மை பணி செய்யற வந்து அருந்ததியர் மக்களுக்கு வந்து ஒரு மெஷின் வாங்கி தரது நல்லதுதான். ஆனா நீ யாரு பக்கத்துல நிக்கிற? சத்த தள்ளுங்கோ. அதுபோக இன்னொன்னு கெரியரின் உச்சம் நம்பர் 1. இப்ப ரஜினி எடுத்துக்கிட்டோம்னா ரஜினியை நிறைய பேர் அரசியலுக்கு வந்து கூப்பிட்டாங்க. ரஜினியோட நிகழ்ச்சிகள்ல நீங்க எப்ப அரசியலுக்கு, ஏன்னா ரஜினி வந்து ஆரம்பத்துல இருந்தே, அதாவது கொஞ்சம் பாப்புலரா அந்த இதுல இருக்கும் போதே அவருடைய சில படங்கள்ல சில இடத்துல வந்து இந்த அரசியல் நகர்வுகளை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். அதனாலயே அவர்கிட்ட நிறைய பேர் அந்த கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்தாரு, அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு விஜய் கிட்ட யாரும் நீங்க எப்ப அரசியலுக்கு வருவீங்கன்னு யாருமே கேட்ட மாதிரி எனக்கு தோணவே கிடையாது. அவரை வந்து அவராதான் வந்து நான் கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே அவர் அரசியலுக்கு வர போறாருன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு புரளி தான் இருந்துச்சு, ஒரு எப்படி சொல்ற ஒரு கோசிப் தான் இருந்துச்சு தவிர்த்து வேற ஒண்ணுமே வந்து அவர் கிடையாது. இவர் வந்து மக்களுக்காண்டி நான் செய்வேன், நம்பர் 1ல இருந்து நான் வந்தேன், நம்பர் 1ல இருந்து வந்தேன், உங்களை யாருமே வர சொல்லல. யாரும் வர சொல்லலன்னா உங்களுக்கு அணில் குஞ்சுகள் வந்து கேக்குறாங்கன்னா பெட்டர் யூ ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அணில் குஞ்சுகளை வச்சு ஒரு நலவாரியம் அமைச்சு சரியா, ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அந்த அணில் குஞ்சுகளை வந்து சமூக சேவை செய்ய சொல்லுங்க சரியா. இங்க வந்து நிறைய வந்து சமூக சேவை பண்றதுக்கு வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தையல் மிஷின் கொடுக்கறது எல்லாம் வந்து காட்டிட்டு ஒரு விஜய் ரசிகரா சொல்லியிருக்காரு, தையல் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து எப்படி அந்த காசை வந்து பாக்கெட்ல போட்டுப்பானுங்கன்ட்டு சரியா. அப்புறம் வந்து நம்ம சில்பா குமார் போற போக்குல ஒண்ணு சொல்லியிருக்காரு, மன்னித்து விடுங்கள் மக்களே, நாங்க வந்து போன தேர்தல்ல வந்து காமிக்கணும்ல, மாமனார் மாட்டின்னு காமிக்கணும்ல. ஆமா காமிக்கணும். வந்து அவர் என்ன கேக்குறாருன்னா வந்து போன தேர்தல வந்து இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க, இவங்களுக்கு வந்து வேலை செஞ்சானா நீ என்ன வேலை செஞ்ச சரியா. நீ வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கதா உன்னையே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பிட்டு நீ வந்து பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுக்கறதா நம்பிட்டு நீ அதுக்கு காசு வாங்கியிருக்க சரியா. காசு வாங்கிட்டு நீ விஜய் வந்து தன்னோட இப்ப உங்களுக்கு வந்து ரஜினி நீங்க சொன்னீங்க, ரஜினி வந்து அவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் ரஜினி வந்து 96ல ஜெயலலிதாக்கு வந்து எதிரா திமுக இந்த தடவை இன்னொரு தடவை வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடே சுடுகாடு ஆயிரும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சில இடங்கள்ல வந்து பேசினதா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட அது பைத்தியம் தான் அப்படி இருந்தாலும் வந்து அது லாஜிக்கா பேசுன்ற மாதிரி ஏதோ 1-2 இடத்துல வந்து நியாயமா பேசும் சரியா. ஆனா இந்த வினோத ஜந்து இருக்குல்ல, இந்த வினோத ஜந்து கருப்பு சிவப்பு வந்து சைக்கிள் வந்து போறதுனால இதோட ஃபேன்ஸுங்களே வந்து தளபதி என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத இடத்துலதான் ததிகளா இருந்தாருங்க. பிளஸ் வந்து கருப்பு சிவப்பு வந்து போட்டுட்டு இவர் வந்து சைக்கிள் எடுத்துட்டு போறாரோ எல்லாம் வந்து டிஎம்கே போட்டு என்னடா கதையில போய். அப்ப அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போனதுக்கு எல்லாரும் சொன்ன ரீசன் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா பெட்ரோல் விலை ரொம்ப கூட இருக்கு, அதனால அகேன்ஸ்ட் பிஜேபின்னு தான் சொன்னாங்க. யாருமே அப்ப டிஎம்கே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, யாருமே அப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட்னு சொல்லவே இல்லை சரியா. பெட்ரோல் ரைஸ் பிரைஸா இருக்கனால அதை எதிர்த்து அவர் சைக்கிள்ல போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து ஒரு பேட்டியில கேட்கும் பொழுது எனக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு, அதனால என் மகன் சைக்கிள் எடுத்துட்டு போனேன், அப்ப என் மகன் கேட்டான்னு சொல்லிட்டு அவரே விஜய வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீயே வந்து ஸ்டாண்ட் பண்ணல, கரெக்டா? ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீயே ஸ்டாண்ட் பண்ணல. நான் இப்ப விஜய் இப்படிப்பட்ட ஆளான்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நமக்கு வந்து அணிலுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு கதை தெரியும் இல்லையா? அணிலுக்கு எப்படி அணில் பேர் வந்துச்சுன்ட்டு தெரியும் தானே? ஓரளவுக்கு தெரியும், சொல்லுங்க. ஸ்ரீ ராமபிரான் வந்து எப்படி வந்து தனக்கு வந்து உதவிய அணிலுக்கு வந்து 3 கையால வந்து முதுகுல கோடு போட்டாரோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜெய அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா
எலெக்ஷன்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து அணிலாக வந்து ராமனுக்கு வந்து அணிலாக இருக்கிற மாதிரி நாங்க வந்து அணிலாக வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்ம தளபதியாருக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லதான் அப்பையில இருந்துதான் வந்து நம்ம தளபதியாருக்கு அணில் பேர் வந்துச்சு. சரியா? சோ அப்ப வந்து அது வந்து மன்னிப்பு, அது வந்து பாத்தீங்கன்னா சவர்கர் வந்து மோடு போயிடுவாரு. அப்ப வந்து அது வந்து சாரி லெட்டர் எழுதிடுவாரு, அப்பாலஜி அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி வந்து அவர் வீடியோ போடுவாரு. அது வேற மோடு. சோ வந்து அனில் மோட்ல பாத்தீங்கன்னா அதிமுக பிரச்சார மேடைகள்ல வந்து நிறைய வந்து விஜய் போய் வந்து பிரச்சார மேடைன்றத விட அதிமுகவுக்கு வந்து தனியா வந்து கேரவன்ல போய் பேசினதா இருக்கட்டும், நிறைய வந்து பேசியிருக்காரு. இப்ப பேச வேண்டியதானே? ஏன்னா உன்னோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து உனக்கே வந்து அதாவது என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி என் பேச்ச எவனும் கேட்க மாட்டான், என் பேச்ச நானே கேட்கல எவனும் கேட்கணும், நீ உன் பேச்ச நீயே கேட்கணும், நான் ஏன்டா கேட்கணும். அந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக ஆதரிக்கிறேன்னு சொன்னியா, திமுக ஆதரிக்கிறதுக்கு ஓட்டுக்கு போயிருக்கணும் கரெக்டா. ஆனா கருப்பு சிவப்பு வந்து சைக்கிள்ல போய் ஆதரித்தாரு, அது நன்றி உணர்வே இல்லை அப்படின்னா ஏய் என்ன தீட்டு கருப்பு சிவப்பு இல்ல. அந்த கருப்பு சிவப்பு வந்து சைக்கிள்ல போனதுனால அவங்க அதாவது பெட்ரோல் விலைக்கு டீசல் விலைக்காக போனாரா இல்ல வந்துட்டு உங்களுக்கு சைக்கிள் உங்களுக்கு வந்து மகனுக்காக போனாரான்னு சொல்லிட்டு டிபேட்டை தவிர திமுக ஆதரவா எதிர்ப்பான்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து டிபேட் ஆகல. புதுசா வந்து இது பண்றாங்க வாய் இருக்குன்னு சொல்லிட்டு மூக்குக்கும் தாடைக்கு நடுவுல வந்து பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும். மதுரை மாநாடு முடிஞ்சவன தலைவர் சொன்னாரு மக்களை சந்திக்க வரேன் அப்படின்னு. ஏன் சிரிச்சுட்டாயா அவன்? சந்திக்க வரேன் மதுரை மாநாடு முடிஞ்சு சொல்லும் போது அவனுக்கே தெரியும் நைட்டு நம்ம இத நம்மளே யோசிக்கல அப்படி சொல்லிட்டு அவனுக்கே தெரியும், வேற எதுக்கும் தெரிவிக்கல. இல்ல மொரடா மொர அடுத்து மொரடா மொர மோடு ப்ளே பண்ணு. எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி போகணும். யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் முடங்கியது திருச்சி. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? எம்ஜிஆர்னு சொல்றாங்க, அப்ப நாங்க பிறக்கல. ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் 7 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, 70,000 பேர். அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும். அப்ப எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிடுச்சு சார், இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு. துடிக்கிறார் தலைவர், நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்றாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துருவோமே. ஆனா காவல்துறை அனுமதி இல்லை. வண்டியை லெஃப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார். அவர் தான் எங்க தலைவர். உண்மையை சொல்லணும், அரசியல் பேச்சு இல்லை, உணர்ச்சியான உண்மையை சொல்லணும். அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் கிளம்பி அந்த அப்படியே வந்து விஜய் வந்து கரூர்ல இருந்து ஓடுறப்ப பத்திரிகைகள் மடக்கி வந்து இந்த மாதிரி செத்து போயிட்டாங்களே உங்க பதில் என்னன்னு கேக்குறப்போ வந்து அவசரமா வந்து ஓடுனது. அப்புறம் வந்து இமீடியட்டா வந்து கரூர்ல இருந்து திருச்சிக்கு வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல வந்து வந்தது. அங்கேருந்து வந்து திருச்சியில இருந்து பிளைட்டை பிடிச்சி உடனே வந்து டிபார்ட் ஆனது. அங்க சென்னையில வந்து அதுதான் இல்லைங்க, அவர் வந்து இந்த பெரம்பலூருக்கு திரும்புறதுக்கு கண்கள் கலங்குனுச்சுன்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. நாமக்கல்ல 8:45 மணிக்கு, இப்ப நாமக்கல்ல இருந்து கரூருக்கு போறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா சரி, ரொம்ப சந்தோஷம், ஓகே, நீங்க உங்க பாட்டுக்கு உங்க இதுக்கே நீங்க வச்சுக்குவோம். நீங்க வந்து நாமக்கல்ல 8:45 பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க எந்த தைரியத்துல சென்னையில இருந்து 8:45 கிளம்புனீங்க? அந்த பதிலுக்கு யாராச்சும் கேள்விக்கு பதில் சொன்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை தானே? ஆமா, வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து வீக் ஆஃப் மூடுக்கு போயிருப்பாரு தலைவர். வேற என்ன அவரோட வந்து அவரோட நாகப்பட்டினம் ஸ்பீச்லயே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வீக் ஆஃப் ட்ரிப் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. ஏதோ வந்து கார்பரேட் எம்ப்ளாய் மாதிரி. அந்த ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஃப்ரைடே நைட் எப்படான்னு காத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பப்ல பார்ல போனோமா குடிச்சோமா இது பண்ணோமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மாஸ்டர் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க வேற வேற டைமுக்கு. இன்னொன்னு சொல்றாப்ல பெண்களும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மீட்டிங் அப்ப வந்து தாவேகா சார்பில் ஒரு அறிக்கை எழுது, இந்த மாதிரி குழந்தைகள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, கர்ப்பிணி குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இதே வந்து இந்த சைடு கான்ட்ராக்டா அவர் வந்து பெருமையா பேசுறாரு, பெண்களும் குழந்தைகளும் வெயிட் பண்ணுது. அப்ப அதுக்கு யாரு பொறுப்பு? பர்மிஷன் கொடுத்த கவர்மெண்ட் தான் பொறுப்பு. அப்படி ஒருத்தானுங்க. நெக்ஸ்ட் நாகப்பட்டினத்துல அப்பயே சொன்னார், நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும். ஆனா மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்துல பேசினார். அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தாரு. 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. உங்களுடைய தந்தை பிறந்த ஊர். பெரிய பெரிய கட்சி தலைவர்களை திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல. என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு. நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கன்னா என்ன, பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜை கட்டிக்கிட்டு, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு 1000 கோடி பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா? மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுய உதவிக்குள்ள வந்து 10,000 பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க. உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா, போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்க மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா? எங்க தலைவரை பார்க்க வரல. தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை, அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதை கூட உங்களுக்கு புரியல. ஏடிஜிபி சொல்றாரு, டேவிட்சன் சார், இல்ல அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்கிட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. இல்ல இவங்க இல்ல, இப்ப சோசியல் மீடியா இல்ல, எதுவும் இல்ல, இப்ப எதுவுமே இல்லைன்னா இவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பிட்டு தானே இருந்திருக்கோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 25,000 மக்கள் வருவான்னு இவங்க தானே எழுதி கொடுத்தாங்க. இவங்களோட லெட்டர் பேர் தானே அது. இல்ல 12,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த 12,000 பேரும் வந்து நிர்வாகிகள் சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பான். ஏன், அதாவது ஒரு கட்சியில 12,000 பேரும் நிர்வாகிகளா இருந்தா என்னப்பா பண்றது? அதாவது ஒரு ரம்மியில 7 ஜோகரா இருந்தா என்ன பண்றேன்ற மாதிரி. சரியா, 12,000 நிர்வாகிகள் வந்து சொல்லிட்டு வந்து சொல்லுவானா? சரி, அதை விடுங்களேன். இப்ப நமக்கு வந்து இந்த இன்டர்வியூக்கு முன்னாடிதான் செருப்பு கொண்டு வந்து அஜித் சொன்ன மாதிரி கூட்டம் கூட்டுறத வந்து பெரிய விஷயமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க வந்து கிரிக்கெட் வந்து கூட்டம், கிரிக்கெட்டுக்கு வந்து ஃபேன்ஸ் கூடுது, அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நடத்துது. ஆனா எங்கேயுமே வந்து நடக்காத அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி வந்து சினிமால இருந்து யாரும் வந்தா மட்டும் நடக்குது. இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெருமையா காட்டுறதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கொண்டு அடிச்சோம். இந்த தத்தி வந்து இப்படிதான் பேசுது. அதாவது கூட்டம் கூட்டுறத பெருசா காட்டுது. சரியா, இதுக்கு முன்னாடி வந்து சொன்னா திருச்சியில வந்துட்டு இது மாதிரி யாருமே வந்து பண்ணல அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து இல்ல திருச்சியில சொல்லியிருக்கோம். இப்ப உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் நடத்துறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசியல் மாற்றம் நடந்துச்சுன்னா அது திமுக வந்து பாத்தீங்கன்னா நடத்தின திருச்சி மாநாடு, அதுல வந்து அறிஞர் அண்ணாதுரை வந்து முதல்ல வந்து தேர்தல நிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வந்து அதாவது திமுக உறுப்பினர்கள்ட்ட வந்து கேக்குறப்ப ஒரு ஓட்டு நடத்துறாங்க. ஆமா, உடன்பிறப்புகள் வந்து அப்ப பின்னாடி வந்தது தம்பிகள் தான், அப்ப அண்ணாவின் தம்பிகள். சரியா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஓட்டு வந்து இந்த வந்து வர்ற எலெக்ஷன்ல 57 எலெக்ஷன்ல தேர்தல்ல நிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப 1.5 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. சரியா, 1.5 லட்சம் ஓட்டு இந்த மாதிரி வந்து தேர்தல்ல பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு. அது வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு பார்ட்டி நடத்தும் ஆட்சியில வர 1.5 லட்சம் ஓட்டுன்னு சொல்றது அது வெறும் வந்து ஒரு பேப்பர். அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு மாதிரி போன் மாதிரி டக்கு டக்குன்னு போற போல் கிடையாது. அது எவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டா அது பண்ணி அதுக்கு எப்படி ஒரு மாற்றம் அது உருவாக்க காரணமா இருந்திருக்கு அந்த ஒரு இது. ஆமா, சோ இப்ப வந்து விஜய் வந்து திருச்சியில வந்து கூட்டம் போறது அப்படின்னா அதுக்கு மைல்கெல்லாம் சொன்னதே திமுகவோட அண்ணாவோட வந்து கூட்டம் தான்.
சரியா? அப்போ வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னா, அது தவிர்த்து 2வது கூட்டம் வந்து அதிகமான கூட்டம் வந்தது கேப்டன் விஜயகாந்துக்கு மதுரையில. 8 லட்சம் பேருன்னு சொல்லிட்டு வந்து பை கணக்கு சொன்னாங்க. 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் நினைக்கிறேன் தோராயமா. இப்போ இப்படிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர்ல வந்து சொன்னது. ஆமா, திருவாரூர்ல வந்து ஜெயலலிதாவே ஒரு பயப்படும். ஜெயலலிதா நின்னு தோத்து போன தொகுதி திருவாரூர். கட்டமைப்பு அப்படின்னு சொன்னது, இவங்க கட்டமைப்புன்னு இன்ஸ்டிடியூஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இன்ஸ்டிடியூஷன் இல்லடா. அதாவது ஒரு கட்சி வந்து அந்த கட்சியில வந்து எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளவு வந்து செயல்பாடோட இருக்காங்க, அதுல வந்து எத்தனை மக்கள் திட்டங்கள் நடக்குது, அந்த கட்சி வந்து அந்த ஊர்ல ஆக்டிவா இருக்குதுன்றதுதான் மேட்ரு. இந்த மாதிரி வந்துட்டு 75 வருஷ அரசியலோட உட்கட்டமைப்பையும் வெறும் 2 வருஷம் அரசியலோட உட்கட்டமைப்பையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். கட்டமைப்புன்னு சொல்லாதயா. உனக்கு கட்டமைப்புனா நான் என்ன கேக்குறேன், சனிக்கிழமை தாண்டுனா டிவி கேக்காரனுங்க. இப்ப இவங்க கட்சியிலேயே நிர்வாகிங்க இருக்கானுங்க. அந்த நிர்வாகிகளை வந்து அமைக்கிறது எவ்வளவு வந்து குளறுபடிகள் இருக்கு, எவ்வளவு வந்து காசு கேட்டதா, எவ்வளவு ஜாதி வந்து பார்த்து நிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு 25 வருஷமா வந்து விஜய் ஃபேனா இருந்து பல பேத்துக்கு வந்து நிர்வாகி போஸ்ட் கூட கொடுக்காம இருக்கானுங்க. சரியா? உனக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துலயே உனக்கு இவ்வளவு குளறுபடி. ஆனா 75 வருஷம் வந்து அரசியல் ஆட்சி இருந்தும் சரி, எதிர்கட்சியா இருந்தும் சரி, 2011 அப்புறம் துடைத்து வீசப்பட்ட திமுக இவ்வளவு கட்டமைப்போட இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அதோட தொண்டர்கள் தான். தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு யார் அமித்ஷா சொல்றாங்களா? உள்துறை அமைச்சர் யாரு? போலீஸ் காவல்துறை காவல்துறை அமைச்சரா? ஏன்டா அப்படி பண்ற? எல்லாமே முதலமைச்சர் தானே, எப்படினாலும் முதலமைச்சர். காவல்துறையினாலும் சரி, உள்துறையினாலும் எல்லாமே முதலமைச்சர். உள்துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டின்றது யூனியன் கவர்மெண்ட்ல வந்துடும். நீ வந்து இங்க இருக்கிறது இன்டர்னல் செக்யூரிட்டி வராது, இது வந்து காவல்துறையோட அமைச்சர். அமைச்சமே வேறடா. இவனுக்கு யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணி முதலமைச்சர்னே சொல்லி இருக்கலாம்ல. ஆமா, இல்ல முதலமைச்சர் தான் தெரியும், நம்ம ஆளுக்கு காவல்துறை அமைச்சர் தான் தெரியாதுல்ல. இல்ல இவங்க அடுத்து டிவிக்கே வந்தாங்கன்னா எப்படி சீமான் வந்தா நெய்தல் படை உருவாகுமோ, அடுத்த மாதிரி டிவிக்கே வந்தா உள்துறை அமைச்சகம் வந்து இதாகும். போயிடுங்க. நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க? ஐயா, நாங்க எங்கயா சொன்னோம்? சொன்னதே நீங்க தானே. இல்ல என்னடா ஸ்டேஷன்ல வந்து இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனை காரணமே நீங்க தானே, மொத்தமாவே கார்னர் பண்ணதே நீங்க தானே. இதுல எங்க சம்மந்தமே இல்லாம வந்து எங்களை சொன்னது இல்ல. நானே கேக்குறேன், உனக்கு வந்து டிஎம்கே மேல வந்து அதாவது டிஎம்கே வந்து விஜய் வந்து இப்படி கூட்டம் சொன்னப்ப அந்த வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எவன் வந்து அந்த கையெழுத்து போட்டானோ அவனை பலிக்கட் ஆக்கிட்டு விஜய் வந்து வெறும் பேச்சுக்குதான் வந்தது, அவர் ஒரு பேச்சாளர் தான் அப்படின்ட்டானுங்க. அதாவது இவர் வந்து பேசுறதுக்கு மட்டும் தான் வந்தாங்களாம், பொறுப்பு வந்து மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை காட்டி விட்டதே நீங்க தான்டா. இவங்கதான். ஆமா, இது கோர்ட்லயே சொன்னாங்க. இந்த பதில வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நம்ம வந்து போலீஸ் மாற்றி சொல்லிச்சு அப்படி இப்படின்னு சொல்லலாம். கோர்ட்லயே சொன்னாங்க மதியழகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி இல்லைன்னா நீங்க மதியழகனுக்கு ஒரு ஜாமீன் மனு இதெல்லாம் பண்ணி இது பண்ணிருக்கலாம்ல. இல்ல டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட்லயே இருக்கு. ஆதவர்ஜன சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுக்கு புதிய தலைமுறை தான் இருக்கு. புதிய தலைமுறை அதுதான் சொல்றேன்ல, புதிய தலைமுறை வந்து அதுக்கு வந்து சமோசம்னு சொல்லிட்டு அவன் கதைக்கு பின்னாடி வரலாம். அது வந்து அதான் அஜித் சொன்ன மாதிரிதான். இதுக்கு வந்து முழுக்க 2வது காரணம் விஜய், முதல் காரணம், 2வது காரணம் மீடியா. பாலிமரம், தந்தி டிவி, புதிய தலைமுறை. சரியா? சேர நாட்டுக்கு வந்து விட்டார், சோழ நாட்டுக்கு வந்து விட்டார், பாண்டி வெளியே வந்து 3 நாள் கழிச்சு வந்தாரு, 2 நாள். இல்ல நானே கேக்குறேன் அது என்ன சேலர் நாடு, சோழர் நாடு, பாண்டியர் நாடு? எனக்கு அதான் சொல்றேன்ல, இத வந்து எழுதுன இந்த ஒருத்தர் இருக்கான்ல அவன் கையை உடைக்கணும்.
ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இருக்கு இன்னைக்கு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நேற்று கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படும் பொழுது தவறு நடந்துச்சுன்னு எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க. அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவில்லையாடா திமுக காரங்களும்? அறிவில்லை? நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்த வர்றா? இல்ல இதுல எந்த இடத்துல வந்து திமுக காரர்கள் வந்து 11 மணிக்கு மேல ஏன் அந்த பொண்ணு போச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஒரு கேவலமான மனித பிறவிகள் தான் அந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க. அது அந்த மனித பிறவி அதை வந்து அவங்கள மனுஷனிலே சேர்க்கக்கூடாது. அதுல அவர் வந்து ஷில்பா குமார் வந்து ஒரு படி மேல போய் திமுகல வந்து அவர் சேர்த்துக்கிட்டார். சரியா? இது வந்து பிஜேபி இருக்கிற நிறைய பேரும் தான் இந்த கேள்வியை கேட்டாங்க. சரியா? அதாவது அப்படியே வந்து நம்ம கல்ச்சரலை ஃபாலோ பண்ற பல பேர் இந்த கேள்வியை கேட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து மனித பிறவிகளே வந்து சேர்க்க கூடாத ஒரு ஜென்மங்கள் அந்த ஜென்மங்கள்லாம். அதுவும் ஒண்ணு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவர் வந்து சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி வந்து விக்டிம் பிளேமிங் பண்ணாங்கன்ட்டு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து பாதிக்கப்பட்ட வந்து விக்டிம் பிளேம் பண்றவங்களுக்கு பெண்களுக்கு எதிரான வந்து அந்த தடுப்பு சட்டம் இருக்குல்ல, ஐடி ஆக்ட்ல வரலாம். உனக்கு உண்மை இந்த ஆன்லைன் இப்ப உனக்கு உண்மையாவே வந்து அரசியல் பண்ணணும்னா இந்த மாதிரி பேசுற நாடு டிஎம்கே காரங்கள சரி அவங்க வந்து அவங்க மேல வந்து இந்த மாதிரி ஒரு வழக்க போட்டு அவங்கள வந்து நீ வந்து எதிர்கொள்ளு. கரெக்டா? இப்ப அந்த பேசுறாங்கல்ல, நீங்க வந்து ஒரு படி சொன்னீங்க அவங்க மனித பிறவியாவே வந்து மதிக்க முடியாதுன்ட்டு. நான் ஒத்துக்க மாட்டேன். சரியா? ஏன்னா மனித பிறவியாவே மதிக்க முடியாதுன்னு நம்ம வந்து செக்ரிகேட் பண்ண தேவையில்ல. நம்ம அவனுல வந்து கேள்வி கேட்கணும், அசிங்கப்படுத்தணும். சரியா? ஆனா நான் என்ன கேட்கிறேன், நீ டிஎம்கே மேல அக்யூஸ் பண்றப்ப அப்ப நீ வந்து அந்த ஒரு 4 பேர் மேல இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு ஏன் அத்தனை மணிக்கு போச்சுன்னு சொல்ற உனக்கு தெரிஞ்சிருந்தா அவன் மேல வந்து வழக்க போடலாம்ல. வழக்க போட்டு நீ வந்து அவனை கோர்ட்ல நிப்பாட்டலாம்ல. ஏன் அதை பண்ணல? ஏன்னா உனக்கு வந்து சட்டமும் தெரியாது. அவங்க கூட இருக்கிறவங்க ஆரம்பத்துல நான் ஒண்ணு சொன்னேன்ல, இது அரசியல் தெரியாத கட்சி. ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அது திமுகவில் விக்டிம் பிளேம் பண்ணி திமுகவை சொல்லி திமுக மேல கேஸ கொடுத்து நீங்க அதுல ஒரு அரசியல் பண்ணியிருந்தா உங்களுக்கு அதுல ஆதாயம் கிடைச்சிருக்கும்ல. கண்டிப்பா கிடைச்சிருக்கும். சரியா? ஆனா நமக்கு வந்து ஆனா நம்ம கட்சியில இருக்கவன் எப்படி மேல கேஸே விழுகலனாலும் ஓடி போய் உறிஞ்சுக்கிற ஆளு. ஓகேவா? அப்படி இருக்கிறவங்க கட்சியில வச்சுக்கிட்டு நீ இதான் எதிர்பார்க்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த கோவை பாலியல் வந்து பத்தி கோடியல் பாலியல் வழக்கை பத்தி பேசுறப்ப நான் என்ன கேக்குறேன், தப்பி தவறி கூட வானதி ஸ்ரீனிவாசன் பேரையோ இல்ல பாஜக பேரையோ சொல்ல மாட்டானுல. ஏன்னா ஊபியில வந்து 8 மணிக்கு மேல ஒரு பாலியல் வழக்கு, ஒரு பாலியல் வந்து ஒரு பெண்ணு வந்து காலாகி கொல்லப்படுறப்ப 8 மணிக்கு மேல பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கர்ஃபியூ போடுறான். சரியா? அந்த கர்ஃபியூ போட்டதுக்கு இந்தியா, அதாவது தமிழ்நாடு வந்து பெண்கள் வந்து எங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படின்னு தளபதி வந்து ஆட்சியை மாத்திடுவாருன்னா, இப்ப ரீசெண்டா சென்னையில நடக்கிற ஒண்ணு இந்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் வந்து இந்த மாதிரி எங்க போறீங்க எங்க போறீங்க கேட்கிற அந்த ஒரு 1-2 இன்சிடென்ட தவிர சென்னையில 24 மணி நேரமும் பெண்கள் எங்க வேணா போயிட்டு வரலான்ற நிலைமை இருக்கா இல்லையா? என்னாச்சு நீங்க சொல்லுங்க. இருக்கு 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 இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பெண்ணு ஆந்திரால இருக்க பெண்ணு, ஒரு ஹைதராபாத்ல இருக்க ஒரு பெண்ணு, உங்களுக்கு வடக்குல இருந்து வர பெண்கள் இங்க 24 மணி நேரமும் பெண்கள் வந்து சேஃபா போயிட்டு வர்றத பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூ தராங்க, அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்குன்ட்டு. சரியா? ஆனா இதே நிலைமை வந்து ரிப்போர்ட்டே சொல்லுது என்னது, நம்ம பெண்களுடைய செக்யூரிட்டில டாப் 3 பொசிஷன்ல நம்ம இருக்கோம் இந்தியாவுல. டாப் 3 பொசிஷன்ல இருக்கோம். ஆமா, டாப் 3 பொசிஷன்ல இருக்கோம். அது பின்னாடி வருவோம். நான் என்ன கேக்குறேன், நான் கேட்க வருது ஒண்ணுதான். சரியா? இதே நிலைமை மதுரையில வந்து இருக்குமா?
இதே நிலைமை மதுரையில ஒரு 10 மணிக்கு மேல ஒரு பெண் வந்து வெளியே போறாங்கன்னா அந்த பெண் வந்து பாதுகாக்க இருக்க முடியுமா? கஷ்டம். சரி, மதுரை வந்து டவுனை விட்டுருங்க, வில்லேஜ்ல கஷ்டம். சரியா? இப்படி வந்து ஆமா டயர் 2 சரியா, சென்னை கோயம்புத்தூர் டயர் 1 சிட்டி ஓகே சரியா, சேலம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மயிலாடுதுறை இந்த மாதிரி 34 மாவட்டங்கள் ஆச்சு. ஓகேவா? அப்படி இருக்கிற மாவட்டங்கள்ல சென்னை கோயம்புத்தூர் தவிர எந்த மாவட்டத்துல உங்க தளபதியார் வந்து பெண்கள் வந்து 24 மணி நேரம் போயிட்டு வரதுக்கு வசதி பண்ணி தருவாரு? 11 மணிக்கு மேல போயிட்டு வரதுக்கு பஸ்ஸே இல்ல. ஓகேவா? இது வந்து உங்க தளபதியார் வந்துட்டு 24 மணி நேரம் பெண்கள் போயிட்டு வரவங்க. நீ சென்னையில பேசுறியா? சென்னையிலே 24 மணி நேரம் இண்டிபெண்டா போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தளபதியார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெற்றி தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் பஸ்ஸோட வச்சு 20 ஓடுது. பட் நிறைய பஸ்ஸோட வச்சு அவர் வந்து சேவை பண்ணுவார். ஒரு உட்டோப்பியால இருப்பார். ஓகே, நைஸ், நல்லது. அந்த மாதிரி தான் திமுகவோட வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க? திருட்டு பசங்களை இல்ல. இதுல இன்னொன்னு என்னன்னா, அரசியல் நாகரிகம்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருமே அதை வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை ரொம்ப கம்மியா ஃபாலோ பண்ணதுன்னா நான் ஜெயலலிதாவை வந்து சொல்லுவேன். மற்றபடி வந்து கலைஞர் அதை ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணுவாரு. திமுக என் மனதில் இருந்த வந்து ஜெயாமையாரை கச்சிதமா படம் பிடித்து விட்டாய். ஏன்னா அவங்க அப்படித்தான். அது நம்ம அவங்கள பத்தி பேசினா நிறைய நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை. இல்ல, ஒண்ணு 2 ரெஃபரன்ஸ் சொல்லிடலாம். தெரியாதவங்களுக்கு, மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்துறை மினிஸ்டர் வந்து இருப்பார்ல, அவன் பேர் என்னையா, குடியார சிவி சண்முகம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கிற மேடையில கனிமொழி, இப்ப ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுற ஒரு பெண் தான். ஓகேவா? ஒரு பெண் முதல்வரா இருக்கு, எதிர்கட்சி தலைவரா இருக்க, அரசு சரியா, ஒரு எதிர்கட்சி தலைவரோட பொண்ணா இருக்கட்டும், இல்ல சம் ரேண்டம் எக்ஸ்களா இருக்கட்டும், நான் என்ன கேக்குறேன், ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல இவ்வளவு வந்து கேவலமா வந்து ஒரு பெண்ணை பேச முடியும் அப்படின்னு பேசிட்டு அதுக்கு கிக்கி புக்கின்னு சொல்லிட்டு விரல அடக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெண்ணை பேசிட்டு ஆம்பளை பேசுறான்னா அவன் வந்து ஆணாதிக்க சமூகத்துல இருந்தா அவன் வந்து பெரியார் சுமை மாவட்ட பைய வெகங்கட்ட பைய சரியா, அவன் வந்து அடிக்கலாம். ஆனா ஒரு பெண்ணா இருந்துட்டு பெண் காக்கும் அரசா இருந்துகிட்டு நீ வந்து கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருந்தானா, இதை விட வந்து நாகரிக சவுண்டு சரோஜா மாதிரி தான். நான் நீ கட்டினா வேட்டி, தூக்கி கட்டினா வேட்டி அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி சவுண்டு சரோஜா அதிமுக பெரும்பான்மையா அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அப்புறம் அது ஒண்ணு அதெல்லாம் இல்ல. எனக்கு என்னன்னா, நம்ம டிவிக்கே இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி, நீங்க வந்து 1000 தான் இருந்தாலும் மாற்றுக்கருத்து நீங்க விமர்சனம் வைங்க, அதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது. விமர்சனம் எல்லாரும் வைக்கலாம். அவர் வந்து ஆட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் சரியா, முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு ஆட்சியில இருக்கிற முதலமைச்சர். அவர் அங்கிள்னு சொல்ற இவர் தலைவரும் ரவுடி பாய அப்படின்னு சொல்றது ஒரு மேடை நாகரிகம் கூட தெரியாம, ஒரு மேடை பேச்சுக்கும் ஒரு சினிமா பேச்சுக்கும் ஒரு வித்தியாசம் கூட தெரியாம இருக்கிற அதாவது தலைகள்ல இருந்து தொண்டன்படியும் தற்கொலையா இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா இப்ப இவரை பார்த்துதான் அடுத்து இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு அடுத்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மரியாதை, ஒரு இது அப்படி எதுவுமே நம்ம இருடா 6 மாசம் கழிச்சு யாரு ரவுடின்னு பார்ப்போம். ரவுடியா இருக்கிறதுக்கு உடனே எதுக்கு நான் வந்து இதுக்கு கொண்டு வரணும், ஆட்சிக்கு கொண்டு வரணும்? அதுதான் கேட்க வந்தேன். நெக்ஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி பெரிய ரவுடி பையான்னு கேக்குற ஆளு, நீ இப்ப மோதி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு நீ அங்க போய் கரூர்ல அடிக்கணும். அங்கே வந்து சேஃப்டியா வந்து மாமல்லபுரத்துல வந்துகிட்டு செந்தில் பாலாஜி ஏ சுபாஷ் சந்திரா நேரா போகிறான்ற மாதிரி செந்தில் பாலாஜி எனக்கு என்னன்னா, நீ உங்களுக்கு அங்க இருந்தா ஆபத்துன்னு தெரியுதுல, சரி சந்தோஷம், உங்களுக்கு ஆபத்துன்னு. நீங்க என்னன்னா கரூர்ல இல்லாம பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஏன் இப்ப 4 ஷர்டன் ஹோட்டல்ல மொத்தமா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி ஏன் திருச்சியில ஒரு ஹோட்டலை ஒரு 2 நாளைக்கு மொத்தமா குத்தகை எடுத்து அங்க உட்காந்து பார்க்க வேண்டியதானே? ஏன் அதை வந்து நீங்க வந்து இங்க ஊருக்கு வந்து உங்க நீலாங்கரை வீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு உங்களால முடியுமா?
அதாவது ஒரு இதுதாங்க, தனக்கு வந்து அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எமோஷனலி வீக் பர்சன் கூட வேணாம் சரியா. எதையுமே தன்னால எந்த ஒரு பிரச்சனையுமே கையாளாகாத ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்ததுக்கு அப்புறம் தேடி போறது தன்னோட வீடாதான் இருக்கும். ஒரு நாயின்னு வச்சுக்கலாம், ஒரு தெருநாய் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தெருநாய் ஒரு ஒரு வீட்டுல ஒரு நாயை வளர்க்குறீங்க, அந்த மங்களா நாயை வெளியே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், எவனாச்சும் ஏதாச்சும் ஒரு தெருநாய் பொக்ஸும் குறைச்சா கூட போதும், டக்கு டக்குன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ள பதுங்கிக்கிறோம். ஓகேவா, இது ஒரு காஸ்ட்லி பங்களா நாய், அவ்வளவுதான் சரியா. இதுக்கு வந்து சிந்திக்கிற திறன் வந்து சுத்தமா கிடையாது. உனக்கு வந்து திருச்சியில வந்து ஒரு ஹோட்டல் குத்தகைக்கு எடுத்து ஏன் தங்கலன்னா, நீ திருச்சியில குத்தகை எடுத்தனா வந்து உனக்கு வந்து வீட்டுக்கு தேடி வந்து மீடியா வருவானுங்க, ஆளுங்க கூட அலர்ஜி சரியா. சோ அப்போ வந்து சேஃப்டி வந்து ஊருக்கு ஒதுக்குமா இருக்க அந்த ரெசார்ட்ல போய் தங்கிட்டோம்னா எவனுமே நம்மள வந்து பார்க்க மாட்டான். ஓகேவா. ஸோ ஒரு 40 நாள் வந்து போயிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டப்பிங்க முடிச்சுட்டு பொறுமையா வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உனக்கு. இது வந்து ஒரு காஸ்ட்லியான பங்களா நாய், அந்த பங்களா நாய் வந்து வீட்டு கூடி வச்சு அவ்வளவுதான். ஆமா, 40 நாள் கேசரி கிண்டிட்டு இப்பதான் வெளியே வராப்ல பத்தி பேசாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும், ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய வந்திருக்கும். எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழலை தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது. என்ன எமோஷன்ஸ்! அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க, தலைவரோட அம்மா. 41 பேர் இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் பெரிய குற்றச்சாட்டுகள். நம்ம வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளாம் சொல்லுவாங்கல்ல, 2 நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம். அதை ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டை தாண்டா இருப்பேன்? முட்டா பசங்களா? புரியல. எங்க தலைவருக்கு அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்கும்? இல்ல எனக்கு இல்ல எனக்கு இது எப்படி அவங்க எதை வச்சு எதை கம்பேர் பண்றாங்க? அதாவது எங்களுக்கு பேச தெரியும், ஆனா எங்க தலைவர் அப்படி பயிற்றுவிக்கிற அப்படின்னா புரியல எனக்கு வந்து. நிமிஷத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பைய, நாங்க ரவுடி ஆயிருவோம் 6 மாசத்துல அப்படின்னு பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எங்களுக்கு தலைவர் அப்படி பேச சொல்லி தரலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லையா, எனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியும், இருந்தாலும் என் அப்பா அம்மா வந்து சொல்லி தரல, அப்படி வந்து பேச சொல்லி தரல. இல்ல இது என்னடா வந்து ஆர்கியூமெண்ட், உனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியுமா தெரியாதா, அதுதான் ஆர்கியூமெண்ட். ஓகேவா. ஏன்னா ரெண்டாவது வந்து செத்தது வந்து என் அம்மா தகிழ்ச்சி, நான் என் வீட்டுலதான் இருப்பேன். டேய், உன் வீட்டுல உங்க அம்மா செத்தா வந்து நீ வந்து இங்க இருப்பியா, விஜய் வீட்டுல இருப்பியா, இல்ல உங்க வீட்டுல இருப்பியாடா? என்னடா இது, என்னடா ஆந்திராக்கார காரியம் எல்லாம் இப்படிதான் நடக்கும் போல. இல்ல எனக்கு எஸ்விகேல ஒருத்தர் அவர் போட்டிருந்தாரு, அவங்க போன் வந்துட்டு சித்தி இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அவர் சொல்லுவாரு, நீங்க வேணா சென்னைக்கு வாங்க உங்ககிட்ட ஆறுதல் கேட்க வர அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குலாம் இதை கேட்கும் போது எனக்கு அதுதான் யோசனை வருது. ஏன்னா ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு நீ 40 நாள் கழிச்சு அவங்கள மகாபலிபுரம் வர சொல்லி விடாம வந்து 9 மணி நேரம் அழுது அவங்க எல்லாத்துக்கும் காலில் விழுந்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்டீங்க. அதெல்லாம் நம்ம அடுத்து பேசுவோம். ப்ரோ நீங்க வந்து சஸ்பென்ஸை பிரேக் பண்றீங்க ப்ரோ. 9 மணி நேரம் இப்போதையா எவ்வளவு பெரிய சம்பளம், நல்ல வசதியான வாழ்க்கை. இன்னைக்கு பேப்பர் திருப்பணும். அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு தலைவர் போன அடுத்த செகண்ட், அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்திபன் அண்ணன் மதியண்ணனுக்கும் தெரியும், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கரூரில் இருந்துச்சு. பார்த்திபன் கூட இருக்கார், மதிய சார் பார்க்குறோம். அந்த பாலத்துக்குள்ளே வரும் பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க. பஸ் சொல்கிறாங்க காவல் இல்ல, இந்த இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. த்ரில்லிங்கான மொமெண்ட் பின்னாடி இருக்கு. என்ன சொன்னா எவ்வளவு போலீஸே ரோப் பிடிச்சிட்டு இருக்காங்களா? நெக்ஸ்ட் வாங்க. காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத எங்க தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா?
நான் கேட்குறேன், காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல, நான் ஒத்துக்கிறேன். சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவ அரசியலா? உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உண்மையாகவே இருந்துட்டு போகிறோம் மக்கள்கிட்ட. என் தலைவர் அப்படிதான், இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். ரவுடித்தனம் பண்ணி 1000 கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில் ஒன்று பேசுறது, டிவியில் ஒன்று பேசுறது, உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும். நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம். தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியானம் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய லத்தி சார்ஜ் அடிக்கிறாங்க. போற இடம் டிவிக்காவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்லை ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் டிவிக்காவுடைய துண்டோ சட்டையோ இல்லை, ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது. நாங்கள் வெளியே வந்துட்டு பாடலில் நிற்கிறோம். மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை வராதிங்க, இல்லை நம்ம ஒரு 500 பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம், என்ன ஆச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்கேருந்து தகவல் வருது. பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை? அப்போ இல்லை இது தெரிஞ்சு பேசுகிறாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் உயர்ந்த உபகரணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு என்னன்னா, இன்னும் எத்தனை காலத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணம் இல்லை, சரியான ஆள் இல்லை, சரியான இது இல்லைன்னு இன்னும் எத்தனை நாள் தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு வந்து புரியலை. கிட்டத்தட்ட 160 பேர் கிட்டக்க வந்து காயம் முற்று இருந்தாங்க. எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க. அதில் ஒரு 38 பேர் வந்து கூட்டிட்டு போகும் போதே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்து இறந்தாங்க. எனக்கு இதை கேட்டு எனக்கு காண்டாகுது. கவர்மெண்ட் காலேஜில் வந்து உபகரணங்கள் இல்லை, கவர்மெண்ட் காலேஜில் உபகரணம் இல்லை, கவர்மெண்ட் காலேஜில் இன்னும் எத்தனை இது இப்படியே சொல்லிக்கிட்டே வந்து தெரிய போறாங்க அப்படின்னு இல்லை. மெடிக்கல் டூரிசத்துல தமிழ்நாடு தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருக்குது. ஆனாலும் இல்ல உபகரணம் இல்லைன்னே கொண்டு போயிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. எது வரையும்னா, பாலிமர்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு மீடியா புரோக்கரு, அந்த மாதிரி வந்து அந்த சில வார்த்தைகள் வந்து நான் யூஸ் பண்ண விரும்பல. இத பேசலாமா உங்கள் அனுமதியுடன்? பேசுங்க. இல்ல, பாலிமர்ன்ற ஒரு லவடா, அந்த புரோக்கர் லவடா வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி லவடா வந்துட்டு இந்த மாதிரி அவனை மட்டும் சொல்ல முடியாது. இதுல வந்து இதை விட இந்த அஜெண்டாவை செட் பண்ண தினமலம், விகடன் மாமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தினமணி, இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டி வேணா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேஷண்ட்ஸை வந்து அட்மிட் பண்ணது மீனாட்சி ஒரு ஹாஸ்பிட்டல். கரெக்டா? நான் இப்ப சொல்லணும் ஒரு ஹாஸ்பிட்டல். ஆமா ஆமா, வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அதுதான் அமராவதி. கரெக்ட். ஆமா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வந்து சேர்த்து அங்க வந்து இப்ப 100 பேருக்கு மேல வந்து இன்ஜூர்டு ஆன் தி வேல போறப்ப இவங்க இந்த இடத்துலதான் நான் வந்து ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணோம். ட்ரைப்ஸ் தமிழ் சொல்லிட்டு நம்ம கரிகாலன் இருக்காரு இல்லையா, அவரோட வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அவரோட வந்து சேர்ந்து பணியாற்றுறது அரவிந்த் அப்படின்ற தோழர் வந்து அவர் நேரம் கரூர் போயிருக்காரு. அதுல அந்த ஆம்புலன்ஸ் வந்து உள்ளார வந்து அடிக்கடி போயிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அடி வாங்கினான் இல்லையா, அந்த பையன் ஒரு விஜய் ரசிகன். அவன் வந்து இந்த மாதிரி சொல்றான், அவன் வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இடையில வந்து மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டேன். இப்ப வந்து உள்ளார போயிட்டு ரிட்டர்ன் வந்தவன் இன்னொரு அக்காவை தூக்குறப்ப அவன் அவங்க ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போச்சு. சோ தன்னோட வந்து ட்ரெஸ்ஸை வந்து சட்டையை வந்து கொடுத்து வண்டியில ட்ரை பண்றப்ப அப்ப வந்து சக அணிங்க வந்து கடிச்சிருக்கு. சரியா, நீ யாரா அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் வந்து இந்த எடப்பாடின்னு ஒருத்தன் இருக்கான் பத்தியா, வாழப்பாடி தவளைப்பாடியார் இருக்கான்ல, அவன் ஆம்புலன்ஸ் வந்துட்டு, ஆமா ஆம்புலன்ஸ் வந்து அடிக்கடி ஆம்புலன்ஸ் வருதுன்னா நீ நடு ரோட்ல கூட்டம் கூட்டுறப்ப நீ சரியா, உனக்கு வந்து கூட்டம் கூட்டுறப்ப இதெல்லாம் வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவோம், இந்த மாதிரி வந்து பொது ஒரு சிவில் ஆக்டுக்கு சிவிக் சென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்துதான் வருது. கரெக்டா? ஒரு நீ வந்து கூட்டம் கூட்டுறது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல,
நீ வந்து ஒண்ணு ஊருக்கு வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி ஒதுக்குப்புறமா இருக்கிற வந்து ஒரு எம்டி கிரவுண்ட்ல வந்து கூட்டம் நடத்தல, ஆம்புலன்ஸ் வந்து குறுக்கா முறுக்கா போயிட்டு வருதுட்டு நீ அதே ஊருக்கு நடுவுல வந்து நடத்திக்கிட்டு இருக்க. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வந்து உயிருக்கு அத்தியாவசியமான போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அப்ப அந்த ஆம்புலன்ஸ் வந்து டிரைவரை திமுக காரன்னு சொல்லிட்டு பேன் பண்ணது. இவருக்கு வந்து எவ்வளவு கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசினாங்க. ஆனா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தமிழகக்காரன், அவன் அடி வாங்கின்னு அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து ஓனர் வந்து சொல்லின்னு இல்ல நான் போய் வந்து இன்னும் உள்ளார இருக்க ஆளுங்களை காப்பாத்தணும் உள்ளார போயிருக்கான் அந்த பையன். சரியா, அவன் வந்து விஜய் ரசிகன், அவன் வந்து எல்லாம் இருக்கட்டும். ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு மனிதாபிமானம் கூட அங்க இருக்கிற வந்து அந்த அணில் குஞ்சுங்க சாம்பிகளுக்கோ இல்ல தலைமை அணிலுக்கோ இல்ல அப்படின்றதுதான் அங்க இருந்து. சரியா, ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு நிறைய பெர்க்ஸ் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி அப்ப அவங்க ஒன்வேல போகலாம், நோவேல போகலாம், அவங்க வந்து ராங் சைட்ல போகலாம், சிக்னல் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை, எல்லாமே இருக்கு. எமர்ஜென்சி இப்ப எடப்பாடி அன்னைக்கு சொல்லும் போது இவங்க என்ன சொல்லுவோம், அதான் கூட்டம் இருக்குன்னு தெரியுது, ஆம்புலன்ஸை வேற வழியில அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு உயிர் காக்கும் ஒரு இதை நீங்க உங்க தலைவர் படத்துல எத்தனை தடவை படத்துல 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா காப்பாத்திக்கலாம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா காப்பாத்திக்கலாம். அப்ப அந்த ரூட்ல தான் சீக்கிரம் போவானா, நீங்க அந்த ரூட்ல வழி விடுறது உங்களோட உரிமை, உங்களோட உரிமை இல்ல, உங்களோட கடமை சொல்ல போனுச்சுன்னா கடமை. ஆமா, அத நீங்க எப்படி வந்து நீங்க ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்காக இருக்கலாம் அனுப்பட்டும். நீங்க என்ன சொல்லணும், தொண்டர்களே வழி விடுங்க ஆம்புலன்ஸ் போகுதா அப்படின்னு சொன்னா உங்க மேலதானே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். இல்ல அதெல்லாம் தேவையில்லைங்க, நமக்கு தேவை வந்து காசு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கோமா, இந்த மாதிரி வந்துட்டு ஆம்புலன்ஸ் கொடுக்க போது போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பேச அந்த ஸ்கிரிப்ட் மறந்து போயிடும். சரியா, அதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தற்குறிய வந்து யாரு எடப்பாடி மாதிரி வந்து ஒரு தற்குறி கையில வந்து அதிமுக மாதிரி ஒரு கட்சி, அதிமுகவே தற்குறி கட்சி தான் வச்சுக்கோங்க. சரியா, எம்ஜிஆர் ஒரு தற்குறி, ஜெயலலிதா தற்குறின்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஹிட்லர், லேடி ஹிட்லர், கிரிமினல் A1, அதாவது A1 C1 கன்விக்டட் கிரிமினல் ஒண்ணு. ஓகேவா, சரியா, C1. சோ அப்ப ஜெயலலிதா கிட்ட இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு தற்கொலைகிட்ட மாட்டிக்கிச்சு. சரி, ஓகே, ஃபைன். சரியா, இப்ப இந்த கூட்டத்துல இவன் சொல்றான்ல இந்த மாதிரி வந்துட்டு 30 நாள் வந்து எங்களோட சொந்தங்கள் வீட்டுல வந்து நாங்க வந்து கண்ணீர் வடிச்சோம்ட்டு. ஏடா 30 நாள் வந்து எவனுமே வந்து அந்த வீட்டுக்கு போகல, எல்லாம் அப்ஸ்காண்டு எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க இல்லையா. அதாவது அந்த 41 ஃபேமிலியில எல்லாமே எல்லா குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அரசியல் தலைவர் எல்லாம் போயிட்டாங்க, நேரு போனாரு, எல்லாம் போயிட்டாங்க, இவங்க மட்டும் அப்ஸ்காண்டு. நான் என்ன சொல்றேன், உங்க கணக்குப்படியே வருவோம். விஜய்க்கு வந்து உங்க தொலைவருக்கு வந்து இது அனுமதி கொடுக்கலன்னே வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன், ஏன் நீங்க எல்லாரும் போகலாம்ல, கேஸ் வராம ஓடி போன இல்லையா வந்துட்டு அப்படி இல்லையா. நான் இன்னொன்னு கேக்குறேன், நீ வந்து அப்படியே எல்லாத்தையும் லாபடி கடைபிடிச்சியா, கூட்டம் கூட்டுறதுல லாபம் சொல்ல முடியா இல்ல. சரியா, நீ வந்து ஓப்பன் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னப்ப நடத்தின. சரியா, உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளவு கூட்டத்துக்கு மேல சேர்க்க கூடாதுன்னா சேர்த்த. ஓகேவா, நீ வந்து சட்டத்துக்கு மீறிதான் நடப்பான்னா நீ ஏன் கை கட்டி பர்மிஷன் வாங்கி நிக்கிற? கரெக்டா, நீ வந்து என் சட்டத்தை எதிர்த்து நீ உன் கட்சி ஃபேன்ஸ் தானே செத்தாங்க, அங்க போய் வந்து உன் கட்சியோட தொண்டர் கூட சொல்ல மாட்டேன், ஃபேன்ஸ். சரியா, அவங்க தானே செத்தாங்க, போய் நிக்க வேண்டியதானே அவங்க கூட சட்டத்தை எதிர்த்து. ஆனா நிக்காம 30 நாள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு 31வது நாள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அதாவது தமிழக அரசு வந்து 10 லட்சம் அறிவிச்சது. ஓகேவா, அது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தம் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. இட்ஸ் a human disaster, மேன் மேட் டிசாஸ்டர், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விபத்து. ஆமா, அந்த ஃபண்ட் ரிலீஃப், தமிழ்நாடு ஃபண்ட் ரிலீஃப்ல இருந்து ஆளுக்கு 10 லட்சம் அறிவிச்சா இவன் 20 லட்சம் அறிவிக்கிறான். ஏன்டா கஞ்ச பேசுனாரி, இத்தனை கோடி சம்பாதிச்சேன்னு சொல்றியே, உன் ஃபேனோட இப்ப இறந்ததுல 18 பேர் வந்து 10 பேர் குழந்தைகள், 18 பேர் வந்து பெண்கள். ஓகேவா, இத்தனை பேத்துக்கு நீ 20 லட்சம் கொடுக்கறது பிரச்சனை இல்ல, நீ ஆனா நேர்ல போய் இது பண்ணியா. இதுல வந்து சுயமரியாதை இருக்க ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்க புருஷன் வந்து செத்து போனதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க, நீ ஏன்டா வரலன்ட்டு. அதுக்கு இவனோட பதில காணோம், அந்த 20 லட்சத்தை தூக்கி வந்து போட்டாங்க. ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு சொல்லாமே இவங்க அக்கௌண்ட்ல ஏறி இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேங்க்ல என் அனுமதி இல்லாம என் அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க.
ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க கேக்குறாங்க ஏன்டா நீ என்னை நேர்ல பார்க்க வரலன்ட்டு, அவங்களுக்கு பதில காணும். தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்கெல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கட்சி உங்க சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன? இல்ல உங்கள் தொப்புள் கொடி உறவுகள் தானே இறந்திருக்காங்க, வந்தா அடி வாங்குங்க. இல்ல அதான் சொல்றேன்ல, அதான் சொல்ற, அதாவது வந்தா என்ன பண்ணுவீங்க தெரியாதுன்றப்ப அப்ப உனக்கு அப்ப வந்து உனக்கு பயம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அது இப்ப வந்து ஐயோ நீங்க ஏன் ஒரு மாவட்ட செயலாளர் உள்ள வரலாம்ல? அவர் கரூர் தானே, வந்தா என்ன பண்ணுவாங்க? அது எப்படினாலும் அவர் அரெஸ்ட் ஆக போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. வந்தா உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் வந்தோனாச்சும் சொல்ல முடியும்ல. இப்ப இவங்க என்ன செஞ்சிடறாங்க, தப்ப ஃபுல்லா இவங்க பண்ணிட்டாங்க, புரியுதா? ஆனா நான் பண்ணது எதுவுமே தப்பு இல்ல, நான் பண்ணது எல்லாமே, அதாவது எப்படி சொல்றது, அதாவது இந்த நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவன் ஓடு விடுறான்னு தெரியும், ஆனா அது நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும்போது அவன் ஒரு ஓடு விடும் போது நமக்கு உள்ள ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு என் காதல வந்து நான் போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. சரியா? நான் இல்ல நான் என்ன கேக்குறேன், உனக்கு வந்து இத்தனை இவ்வளவு வந்து நான் வந்தா என்ன பண்ணுவீங்க தெரியாதானா? அப்புறம் வந்து நீ உனக்கு தெரியுது, உனக்கு வந்து பயம் இருக்கு, உனக்கு பயப்படுற, அதான மேட்ரு. இல்லப்பா, அவர்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, அந்த ஆரம்பிக்கும் போது 10,000 நிர்வாகிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10,000 நிர்வாகிகள் ஒரு 500 நிர்வாகியை அனுப்பிவிட வேண்டியது தானே? கலைஞ்சு போயிட்டாங்க எல்லாம், கதறிட்டாங்க. நிர்வாகி எதுக்கு கலைஞ்சு போறாங்க? அதான் சொல்றேன், அந்த கட்சி நிர்வாகி அப்படிதாங்க போஸ்டிங்ல இருக்க மாட்டாங்க, யாருமே போஸ்டிங்ல இல்லாத நிர்வாகிகள். அதாவது அவங்களுக்கே தெரியாது அவங்க நிர்வாகிகளா இருக்காங்கன்ட்டு. இதே மாதிரிதான் 97 கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட், பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா? இவங்களுக்கு எப்படின்னா, இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. இன்னைக்கு பெரிய பார்த்தீங்க, இந்த 30 நாள் தெரியும், பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜெயின்ல சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. எங்க தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜெயின்ல 500 கூட சம்பளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்களை, அந்த கோவம் தானே உங்களுக்கு. யாருமே எத்து கேட்க கூடாது. நான் சொன்னோம்ல, பிறப்பார்வத்தில் முதலமைச்சர் கூடாது. என்ன பிரச்சனைனா அதான் நெப்போ கிட்ஸ். இந்த நேபாளத்தில் புரட்சி வந்து யாரெல்லாம் வந்து நெப்போ கிட்ஸ், அதாவது வாரிசுகள் அடிப்படையில் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையை என்னன்னா, யாருமே எதிர்த்து வரக்கூடாது அரசியலில், ஒரே குடும்பம் இருந்துட்டு போகணும். எதிர்த்து வந்தாங்கன்னா எல்லா சூழ்ச்சிகளும் பண்ணுவாங்க. அன்றைக்கி நைட்டு சூழ்ச்சி பாருங்கள், நம்மளாம் வெளியே போயாச்சு, திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம். அதில் ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி வந்துட்டார், ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டார், பக்கா ஷூட்டிங்கு. அதுக்கு அடுத்தது வந்தார் பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுக்குனே கொண்டு வந்து வர வச்சு, அங்கே நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான், சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசிட்டு நெளிகிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அதாவதுங்க நமக்கு வந்து ஒரு வீட்டில், இப்போ எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசில் இறந்துட்டேன், நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. நாங்கள் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே. பொதுச் செயலாளர் என்னன்னு தெரியாமல் அப்படியே மயங்க நிலையில் நிற்கிறார் பொதுச் செயலாளர். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல், நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள் உணர்வு. அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியாக போய். தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணார், அடுத்த 2 நாள் கழிச்சு இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி. ஆனால் முரசொலியில் சொல்கிறாங்க, தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்போ தெரியுதா?
திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? இதே முரசொலியில். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஜெயலலிதாவை பற்றி சொன்னார். ஜெயலலிதா அரசியலை விட்டு போகணும், அதுக்கு அவருக்கு எந்த ப்ரூஃப் இருக்குமான்னு தெரில. முதல்ல ஜெயலலிதா 97 அரெஸ்ட் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த அம்மா பண்ண ஊழல்னு சொல்லலாம், இல்லைன்னா சொத்து வழக்குன்னு சொல்லலாம். அது எந்த இடம் வேணாலும் சொல்லலாம். அது எப்படிங்க சொல்லுவீங்க? அது எப்படி சொத்து குழுப்பு ஊழல்னு சொல்லுவீங்க? அது சொத்து வழக்கு தாங்க. அவங்க சேர்த்தா சொத்து வழக்குங்க. சரி, அவாக்கல் பண்ணா அது சொத்து வழக்கு. சரி, ரைட்டு. இல்ல, எந்த இடத்துல கலைஞரோ திமுகவோ ஜெயலலிதாவோ நீங்க அரசியல் விட்டு அது வந்து எப்படி அது அவர் எப்படி சொன்னாங்க? இவர் போய் நின்றாரா பக்கத்துல, கலைஞர் பக்கத்துல, நீங்க அரசியல் விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? எனக்கு ஒரு டார்க் ஜோக் தோணுது. ஆனா வந்து இல்ல ரொம்ப டார்க் இல்ல கால் தேடி வந்து ஜெயலலிதா வரப்ப போற போக்குல வந்து ஆதவ சில்பா குமார் கனவுல சொல்லிட்டு போயிருக்கலாம். இவங்க வந்து போயிருக்கலாம். ஏன்னா அவங்க சொல்றாங்களா 97 வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அரசியல் விட்டு கால் கிடைச்சதா? என்னது? இல்ல இந்த ஃபேக்ட் எப்படின்னா கால் கிடைச்சதா? ஏரி பெருசா அதாவது சின்ன இதெல்லாம் இல்ல, பெரியதா வச்சு உள்ள ஓட்டுற வேண்டிதான். இல்ல அதான் சொல்றேன், கால் கிடைச்சது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மைதான் இது. சரியா? நம்புங்கள் மக்களே. அடுத்து வெறும் திமுக காரங்க மட்டும் வந்ததா வந்து சொல்றாரு. விஜயபாஸ்கர் எப்ப திமுக காரரை மாறினாரு? அது செங்கோட்டையன் வந்து திமுக வந்துட்டார் இல்லையா? அடுத்து வந்து விஜயபாஸ்கர் சொல்லிட்டு நம்ம பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து முன்கணிச்சுட்டாரு. முன்னாடியே முன்கணிச்சுட்டாரு விஜயபாஸ்கர் வந்து திமுக வந்து கால் தேடி ஜெயலலிதா ஆவி வரப்போ வந்து இதையும் சேர்த்து சொல்லிட்டு. அடுத்து இப்போ ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. நம்ம வீட்டுல வந்து இழந்துட்டாங்கன்னா வந்து வாய் பேச முடியாது, வார்த்தைகள் பேச முடியாது. இறந்துட்டாலும் வீட்டுல இருக்கிற ஒரு ஆணோ வீட்டுல இருக்கிற மூத்தவங்களோ வர எல்லாத்துக்கும் என்னன்னு பதில் சொல்லுவாங்க. அவங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அப்படி என்னன்னு தெரியும். இதுதானே உண்மை. வீட்டுல இருக்கிற பேட் அனாலஜி. இப்ப அனாலஜினா வந்து உங்களை வந்து சொல்லல, இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்த இளவுக்கும் இந்த மாதிரி வந்து கூட்டத்தை கூட்டி, சரியா? இல்ல இத எப்படி வந்து அனாலஜி, இது பெஸ்ட் அனாலஜி என்னன்னா, ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கப்ப சைக்கிள்ல போயிட்டு இருக்க ஒருத்தனை, இல்ல ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கப்ப, சரியா, அவன் மேல வண்டி விட்டு ஏற்றிட்டு திரும்பி கூட பார்க்காத ஒருத்தனை வந்து அவன் வந்து என்னன்னா, எனக்கு வந்து காரை விட்டு ஏத்தி கொண்டுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு நான் வந்து தாண்டி போயிட்டேன் அப்படின்மா. அதே மைண்ட் செட். அது வேணா கூட்டு, அது வேணா இத ரெண்டையும் கம்பேர் பண்ணா கூட்டு. நீங்க ஒரு தனி மனித இழப்பையும் ஒரு 41 இழந்ததையும் நீங்க கம்பேர் பண்றது, அதான் சொல்றேன். இவங்க கம்பேர் பண்ற எதுவுமே வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு 0வையும் ஒரு 100ஐயும் கம்பேர் பண்ற மாதிரி வந்து இருக்குது. ஒரு இப்போ 0-100ன்ற விட, அதாவது தனி ஒண்ணும் இல்ல, தான் வந்து செஞ்ச தவிர அத தேர்ட் பர்சன் வச்சு இவரு செஞ்சாரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அந்த இதுதான். சரியா? வீட்டுல இளவு விழுந்துருச்சு அப்படின்னா கொன்னது எவன்டா? அதாவது ஹைவேல ஒருத்தன் வந்து கொண்டுட்டு என் வீட்லயும் இப்படி இளவு விழுந்தா நான் இப்படிதாங்க 30 நாள் கழிச்சு வந்து இது பண்ணுவோம் சொன்னா செவில்ல 2 விழுகாது போலீஸ்ல. அதுதான். எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரை இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து, இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உணர்வு, அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு, அந்த என்ன உணர்வுனா, தலைவருடைய அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பொய் சொல்றாங்களே, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல, அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அன்றைக்கி நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கண்ணா ஆக்டிங் போட. ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி. அவர் ஏதோ துபாயில் போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்ணுறதுக்காக அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும்,
வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா, நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும், சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம். அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்போ புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சட்டசபையில் பாருங்க 2 மணி நேரம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் ஷீட் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் அப்படின்னு, சமாதிக்கும் சமாதானத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசம் தெரியாத ஒரு தற்கொலை, சரியா? ஆக்சுவலா வந்து இது அப்படி கூட சொல்ல முடியாது. தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்றது வந்து சமாதானம் அப்படின்பாங்க, ஓகேவா? அதாவது பதட்டத்துல வந்து உலர ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் வந்து நர்ஸ் நெப்போகீடுக்கு வந்து விளக்கம், நெப்போகீடுக்கு நீங்க டெஃபினிஷன் சொல்லுங்களேன். நெப்போகிட்னு அவர் சொல்றது வாரிசு தான், சரியா? இதுல என்னன்னா, இந்த வாரிசு அரசியல் சொல்றது புதுசே கிடையாது, புரியுதா? இது வந்து இல்ல நான் கேட்டேன், நெப்போகிட்டுக்கு வந்து நான் வந்து விளக்கம் கேட்டேன், சரியா? இப்ப வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா, உங்களோட பிசினஸ் அடுத்து ஒருத்தர் வந்து டேக் கேர் பண்றாரு, டேக் கேர் பண்ணி அவர் பண்றாருன்னா அவரை வந்து இத பத்தி பேச எல்லா ரைட்ஸும் வந்து நம்ம ஷில்பா குமாருக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஏன்னா வந்து இவர் தான் வந்துகிட்டு ஏழை வந்து எளிய வந்து ஒரு உழைப்பாளி. ஸ்விம்மிங் பூல்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப அங்க வந்து மார்டின் ரெட்டியோட வந்து மகள் கூட காதல் பண்ணி அவரோட சொத்தை வந்து ஆட்டையப்பட்டாரு இல்லையா? ஐநீர் வந்து கைப்பற்றினாரு இல்லையா? அப்ப இவர் நெப்போகிட்ல வரமாட்டாரு தானே? அது இவரோட உழைப்பால வந்து தனிமையில இவரோட உழைப்பால வந்து இவர் நெப்போட்டிசம் இல்ல, இது வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். இது நீங்க எப்படி நெப்போட்டிசம் சொல்றீங்க? அதான் சொல்ற. அப்ப தன்னோட உழைப்பால ஒருத்தர் வந்து இத்தனை கோடி சொத்து வச்சிருக்க ஒரு ஆளோட வந்து அதாவது ஒரு லாட்டரி அதிபர், ஒரு ஒரு மாஃபியா, ரம்மி மாஃபியா வச்சிருக்க ஒரு ஆளோட வந்து பெண்ணை காதலித்து அவங்களோட சொத்தை வந்து கைப்பற்றின ஒரு ராபின் ஹுட்டா வந்து நம்ம ஷில்பா குமார் அந்த இடத்துல பாக்கலாம். அவருக்கு வந்து நெப்போகிட்ஸ வந்து பேச எல்லா தகுதியும் உண்டு. அவருக்கு இது வந்து நேபாள்ல பேசுற அந்த ஜென்ஜி ரெவல்யூஷனை பத்தி பேச எல்லா தகுதியும் உண்டு. தகுதி இருக்கானா எப்படி பேசணும்னா, நீங்க வந்து வீடியோல வந்துகிட்டு இல்ல வந்துட்டு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புரட்சி பொண்ணு பேசணும். ட்விட்டர்ல இந்த மாதிரி வந்துகிட்டு ஜென்ஜி நேபாள நடந்தது இங்கே நடக்கும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு டெலகிராம் குரூப்ல ஆரம்பிச்சு நீங்க போயிருவீங்க. ஆனா இந்த அணில் குஞ்சு எல்லாம் டெலகிராம்ல வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் டெலகிராம் ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு 100 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திராவிடியன் ஸ்டாக்ஸ் உள்ளார போய் என்ன கேள்வி கேட்டோன்னு அங்கேருந்து குரூப்பை கலைச்சிட்டு ஓடினானுங்க. இல்ல ஜென்சில அங்க நேபாள நடந்ததே வேற விஷயம், சரியா? அங்க வந்து அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த பேன் எல்லாம் போடும் போது அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆரம்பிச்சு அது வந்து ரொம்ப பெருசா வெடிச்சு அது மாறினது, அது வேற விஷயம். அது ஓகே. பட் என்னன்னா நெப்போகிட் அங்க எங்க வந்துச்சுன்னா எனக்கு தெரியவே இல்லை. இப்ப நெப்போகிட்ட வந்து உதயனா வந்து நெப்போகிட்னா உதயனா டைரக்டா வந்து துணை முதலமைச்சர் வேணா ஓகே தானா, ஆனா எம்எல்ஏ வந்து டைரக்டா வந்து ஆகல. மக்கள் வந்து ஓட்டு போட்டனாலதானே அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரு. இப்ப நெப்போகிட்டா இருந்தா அவரை தவிர்த்துக்கலாம்னா அவர் தோத்துருந்தான்னா என்ன ஆயிருக்கும் நான் கேக்குறேன். நீங்க எப்படி நெப்போகிட்டுன்னு எப்படி நீங்க வந்து சொல்ல முடியும்னு எனக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. இதுக்கு வந்து பதில் என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியிலயும் சரி, ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து குடும்பத்துல இப்ப நம்ம தமிழிசை அக்காவே வந்து நெப்போகிட்டு தான், கரெக்டா? தமிழிசை அக்கா வந்து பாத்தீங்கன்னா குமரி ஆனந்தன்ற ஒரு தலைவரோட வந்து பொண்ணு இப்படி வந்து ஆமா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நெப்போகிட்ஸ் வந்து இங்க மட்டும்தான் இருக்குன்னா கிடையாது. அதாவது அரசியல் பேசுற எந்த ஒரு முந்தைய ஜெனரேஷன்ல இருக்கிற யாரோட வாரிசும் நெப்போகிட்டு தான், ஓகேவா? இத என்னன்னா உனக்கு வந்து நீ இது ஒண்ணு மனராட்சி இல்ல, நேரடியா வந்து இவனுக்கு வந்து கிரௌட கொடுக்கறதுக்கு நீ மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கணும், ஓட்டுல வந்து ஜெயிக்கணும், சரியா? அதுக்கு வந்து நீ என்ன வேலை பண்ற அதுதான் மேட்ரு. நாளைக்கே வந்து
உதயநிதி வந்து அந்த சேப்பாக்கத்துல வந்து போயிட்டு 2வது தடவை 3வது தடவை வந்து தோத்து போயிடுறாருன்னா அப்ப அந்த இடத்துல வந்து அவரு தோத்துட்டாரு தானே. அப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி நெப்போக்கிட்டு தோத்துட்டாருன்னு தான் சொல்லுவேன். நீ என்ன நெப்போக்கிட்டு இருக்குது? அப்ப உனக்கு வந்து என்னன்னா உனக்கு பிளேம் பண்றது பாயிண்ட் இல்ல, சரியா? அவரோட வந்து செயல்பாட சொல்றதுக்கு பாயிண்ட் இல்ல. அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் வந்து சொன்னப்ப எனக்கு வந்து அன்பில் மகேஷ் மேல வந்து ஒரு அந்த ஜாதி சங்கம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கயிறு கட்டினது, இந்த மாதிரி வந்து சில விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து அப்ப அன்னைக்கு வந்து அழுகுறது வந்து இயல்பான ஒண்ணு. ஏன்னா எந்த ஒரு கல்வித்துறை அமைச்சருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு அடிக்கடி ஸ்கூலுக்கு போற இந்த மாதிரி பசங்களோட இருக்கிற ஒரு அமைச்சருக்கு மரம் வந்து விழுந்து குடல் வயிற்று கிழிஞ்சு குடல் வந்து வெளியே வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்து இருந்தத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் வந்து அதாவது அழுகு வரும், உடஞ்சு வந்து அழுகதான் செய்வாங்க. அதுதான் வந்து மனுஷத்தனம். ஆனா இப்படி வந்து தன்னால வந்து இத்தனை பேர் குழந்தைங்க இறந்துருச்சு அப்படின்றத கூட வந்து ஒத்துக்காம ஓடி போய் ஒளிகிற அந்த பங்களா நாய் இருக்குல்ல, அந்த பங்களா நாய் கண்ணுல வந்து தண்ணி வராது. அவர் கண் கலங்கி இருப்பாரு, அது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வருவோம். அதான் சில்பாகுமாருக்கு மட்டும் தனியில வந்து பாத்திரமா அழுக வச்சிருப்பாரு. பாத்திரத்தை பிடிச்சா அவருக்கு தான் தெரியும். ஓகே ஏங்க 9 மணி நேரம் அழுக தெரிஞ்சவருக்கு அந்த 5 நிமிஷம் அழுக தெரியாதாங்க? நீங்க வேற வாங்க அடுத்து போவோம். இல்ல இதுல எனக்கு லைக் வாங்க நம்ம அடுத்து பேசும்போது பேசுவாரு. எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத காமிக்கவே மாட்டாங்க வீடியோல. டக்குன்னு ஒரு குறிப்பு வரும், ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அவர் 2 மணி நேரம் கத்திட்டு இருப்பார், 5 நிமிஷம் மட்டும் லைவ் வரும். எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியோட உறவு பண்ணிட்டாருன்னு அவங்களை முடிச்சிருவாங்க. அந்த கட்சி அப்படியே முடிச்சிட்டாங்க. பிஜேபி உறவு பண்ணிட்டாரா? இப்ப அதிமுக பத்தி அவங்களுக்கு எந்த பயமும் புரியலையே. ஏன்னா ஒரே நெரேட்டிவ் 19, 16, 19, 21, 24 ஜெயிச்சுட்டே இருந்துட்டாங்க. ஆனா ஜெயிக்க முடியாத ஒரே ஆள் யாரு? நம்ம தலைவர். அவர் என்னப்பா பண்றது? இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி, பெண்களும் ஜெயிக்க முடியாத இருக்கிறது வந்து நம்ம தலைவர்னா, நீங்க தேர்தல்ல போட்டியே போடலையே. ரன்னிங் ரேஸ்ல 2 பேர் ஓடுறாங்க, நாங்க அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துட்டோம். நீங்க என்னன்னா அந்த வடிவேல் காமெடி மாதிரி அடி வாங்கினது நானும் சொல்லிட்டு, அடி வாங்கினதுக்குள்ள இல்ல, நான் வேடிக்கை பார்த்திருக்கேன், எனக்கு தான் கப்பு வேணும்னு கேட்ட மாதிரி போட்டியே போடாம நாங்க எப்படி உங்ககிட்ட வெற்றி, நீங்க எப்படி வெற்றி பெற்றீங்க? மறுபடியும் பேட் அனாலஜி. ஓகேவா? நான் ஒரு அனாலஜி சொல்றேன். இந்த வந்து ஒரு அனாலஜி வந்து செம ஃபேமஸ். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் குலாப் ஜாமுனுக்கு, ஞாபகம் இருக்கா? அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பையன் வருவா, அதாவது இந்த மாதிரி வந்து குலாப் ஜாமுன் வந்து வீட்டுல வந்துட்டு இருக்கும், சாப்பிடுவோம். சரி என்னடா ரேஸ்ல ஜெயிச்சுட்டா அப்படின்மா. ரேஸ் எத்தனை பேர் ஓடினாங்க? எத்தனாவது பிரைஸ்? செகண்ட் பிரைஸ். எத்தனை பேர் ஓடினாங்க? 2 பேர் அப்படின்மா. ஓகேவா? 2வது, அதாவது 2வது இடம். அதுதாங்கய்யா. இப்ப இதுல என்னன்னா, இப்ப 2வது ஓடுனா கூட நான் சரின்னு சொல்லுவேன். சரி 2வது பொசிஷன்ல ஓடவே இல்லையா? வேடிக்கை எல்லாருங்க பாத்து கொடுக்காதிருக்காங்க. இல்லைங்க, ஆன் த மார்க் கெட் செட் கோ அப்படின்னு சொன்னாதான் வந்து ஓட்டம் ஓடணும். ஓகேவா? ஆண்டி மார்க்கு என்ன சொல்லல, ஆண்டி மார்க்கு இப்பதான் வந்துட்டு ஓட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுல பல பேர் அணில் குஞ்சுக்கு பேர் வருதானே டவுட். சரியா? எல்லா ஸ்கூல்ல தான் இருக்கு. இப்ப வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய குண்டு இருக்கு, நான் சொல்றேன். சரி, இளைஞர்களும் சரி, அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டமா வராது. அது எப்படி நிப்பாட்டுறது? இவ்வளவுதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளவுதான் இவங்க சிந்தனை. அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்ல. சரி, இவர் மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜாயின்ல சைன் போர்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்ப நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்ப இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படி நைட்டு நடிச்சாங்களோ, வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்கன்னா இவர் தெரியாதா தலைவருக்கு? இல்ல பாக்கணும்ல, எனக்கு புரியவே இல்ல. இது தமிழ்ல இருக்கா தெலுங்குல இருக்கா? என்ன லாங்குவேஜ் இது? தமிழ் தாங்க. இல்ல என்னமோ சொன்னா எனக்கு புரியவே இல்ல. அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? எந்த சென்டென்ஸ் சொல்றீங்க?
இப்ப அது கடைசி ஒரு இது நடிக்கவே தெரியாத ஒருத்தர் நடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சென்டென்ஸ் சொன்னாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நடிச்சே நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்க தெரியாதவங்க ஒருத்தர் நடிச்சா அந்த நம்பர் 1 நடிகருக்கு தெரியாதா அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு. அது அவர் ஸ்லாங்ல இப்படி அப்படின்னு டங் ட்விஸ்டரா கேட்டிருக்காரு. பட் ஆனா அவர் கேட்ட கேள்வி பதில் இது வந்து அதுதான். ஸோ அப்ரப்டா கட் ஆயிருக்கும். ஆக்சுவலா இது வந்து மொத்தம் ஒரு 3 மணி நேரம் வீடியோ. ஸோ ஃபுல்லா போட்டா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருந்தோம். ஸோ இது அப்ரப்டா கட் ஆயிருந்தா இன்னொரு வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதையும் போய் பார்க்கலாம்.